அடந்த ஒரு வனக்காடா அடந்ததொரு வனக்காடா நீ ஆர்ப்பரிக்கும் கள்ளிசரி உடமரம் தாண்டா வடுக்க முன்னாடி ஊத்துத்த நீ இன்னவத்தலே என்னைய நாடு பூரா பெரு வாங்க வச்சு என் கள்ளிசரி காளி முனி ஐயா கொஞ்ச நேரம் இந்த வாழக்கா பட்டியல உள்ளே உன் தங்கச்சி காளியம்மனையும் இந்த பகவதி அம்மனையும் மாரியம்மனையும் கூட்டிக்கிட்டு கள்ளிசரிய விட்டு வர்றது எந்த குதிரடா கொஞ்சம் தான் குதிரே நீ அள்ளி கொடுத்த சாம்பே இதுவரைக்கு நாட்டில் அரும்பு உறைஞ்சதில்லை நீ எடுத்தறிஞ்ச ஈட்டியும் வீண் போனதில்லை என் கள்ளிசரி காளி முனி ஐயா கொஞ்ச நேரம் அந்த வாழக்காவட்டில உள்ள சாமிகளை கூட்டிக்கிட்டு நீ எந்திரி ஆளுயர விச்சருவாய் அட ஆளுயர விச்சருவா அசையாதுடா கீநாட்டி என் கருப்பை வெள்ளி புடியருவா உன் காலுக்கு சலங்கையிட்டு என் 18ஆம் படி பெரிய கருப்பு உன் இடமணிய கொஞ்ச நேரம் மேமாட்டு எப்படி குத்த வச்சது மதுரை மேல மடப்பு நீ கால் வச்சு கை கழுவுன்னு கலுங்கடி பொட்டலாம் தங்கி இருப்பது வட்டாயுரணி வாண்டி முனி நீ தாமதிச்சட கருப்பாயுரணிய விட்டு கொஞ்ச நேரம் இந்த வாழக்கா வட்டியில நீ எந்திரி ஒத்த காலு சப்பானி அட ஒத்த காலு சப்பானி உனக்கு ஒரு காலு நொண்டியடா நீ படுத்தது கலங்கடியா அலறுதடா எத்தி மரா வாடா ஓட வாடா கருப்பு என்ன மைசெட்ல வேலை ஆக்குறியாடா நீ ஏண்டா குழந்தை வன்கொடுமை சட்டத்துல உங்களை என்ன பண்றேன் பாருங்க ஓடா வாழ சுருட்டது எங்க கருப்பே மாடு வலதுகம் பச்சாக்கிது இடுப்ப முறுக்குது பணம் பொழுது மீனாட்சி அங்கமெல்லாம் சுத்தி வந்து ராக்காயி நித்தமாடி மைக் செட் பண்றான்னா பிரேயர் அடிக்கிறாரடா கிதிச்ச வேலை அப்பா நீ தீச்சட்டி எடுப்பா சூடம் பொறுதுமே பொறுது அது பெட்டி மைக் இல்லப்பா அது நாதசுரம் மைக் நான் என்ன வாசிக்க போறியா ப்ரோ என்னோட வெறும் ஸ்டாண்ட கொண்டு வைக்கிறாங்க என்னத்த ஏடோ மோகம் ஏடோ கிணி 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 அந்த வாத்தியா போடலாம் அதுக்குள்ளேயும் 10 பூரா கிரு கொண்டு வைத்திருக்காங்க சரி விடு 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 அவ்வளவுதான் பூரா அத்தின் துவு அதிர்ச்சி ஆயிடுச்சு हेलो 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 हेलो
சின்ன ராசா இவங்கள நீ அப்ரண்டிஸா வச்சு நீ மைக் செட் ஓட்ட நினைக்கிறான்டா இந்தா போறான் கண்டு நங்கு நங்கு அறா என்னது எதுக்குடா அது ரெடி ஜகஜனனி சுகவாணி கல்யாணி ஜெகஜனனி சுகவாணி கல்யாணி ஜகஜனனி சுகவாணி கல்யாணி ஜெகஜனனி ஜனனி விநாயகனே வேட்கை தணிவிப்பால் விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமாய் தன்மையினால் கண்ணீர் பணிமில் கணினில் விநாயகனே
உமாபதியே உலகம் என்றாய் ஒரு சுற்றினே வனமோ வந்தாய் உமாபதியே உலகம் என்றாய் ஒரு சுற்றினே வனமோ வந்தாய் கனநாதன மாங்கனியை வென்றாய் கனநாதன மாங்கனியை வென்றாய் கதிர்வேலவனின் கருத்தில் நின்றாய் கதிர்வேலவனின் கருத்தில் நின்றாய் விநாயகனே தீர்ப்பவனே வேலமுகத்தோனே ஞான முதல்வனே வேலமுகத்தோனே ஞான முதல்வனே விநாயகனே தீர்ப்பவனே. வாங்குடா போர்ட்டொண்டு பீடா கையிலே வங்கட சோடா பூமியில பிறந்தது ஏண்டா வாழ்ந்துதான் பார்க்கலாம் வாடா வாங்குடா போர்ட்டொண்டு பீடா கையிலே வங்கட சோடா பூமியில பிறந்தது ஏண்டா வாழ்ந்துதான் பார்க்கலாம் வாடா பொன்னாச மண்ணாச வச்சுக்கோ நல்ல பொண்ணாச கல்யாணம் பண்ணிக்கோ உன்னோடு உன்னாணி வச்சுக்கோ நல்ல புள்ள நீ ஒன்னி பெற்றுக்கோ கோல் கொண்டா கோழிக்கால் கொண்டா கொஞ்சால் கொண்டா நல்ல கேர்ள் ஃப்ரெண்டா வாங்குடா போட்டு பீடா கையில வங்கட சோடா பூமியில பிறந்தது ஏண்டா வாழ்ந்துதான் பார்க்கலாம் வாடா தக்காளி 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 ஏ தக்காளி 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 ஏ தக்காளி 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 மேட்டுக்குடி தூத்துக்குடி புளிஞ்சு புட்டா சாத்துக்குடி திட்டக்குடி மூக்கு போடி தும்மல்லாம் கேட்டுக்கடி புள்ளி போட்ட ஜாக்கெட் போட்டுடா அவ துள்ளிக்கிட்டு ராக்கெட் ஓட்டுடா கட்டம் போட்ட சட்டை போட்டுடா அவ திட்டம் போட்டு வட்ட ஓட்டுடா நூலுக்கு ஊசி வேணும் ஊசிக்கு காது வேணும் பொண்ணுக்கு ஆணு வேணும்டா கேக்குதே கேக்குதே கோல் கொண்டா கோழிக்கால் கொண்டா கொஞ்சால் கொண்டா நல்ல கேர்ள் ஃப்ரெண்டா வாங்குடா போட்டு பீடா தகிர் 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 வாங்குடா போட்டு பீடா கையிலே பங்கட சோடா பூமியில பிறந்தது ஏண்டா வாழ்ந்துதான் பார்க்கலாம் வாடா திகிர்தானா திகிர்தானா தனானா திகிர்தானா திகிர்தானா தனானா திகிர்தானா திகிர்தானா தனானா திகிர்தானா திகிர்தானா. நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனுங்க ஹலோ ஹலோ நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனுங்க நாட்டுக்கு சேவை செய்ய
சம்பளம் தான், என்ன வேஜனாலும் அதே சம்பளம் தான். வாங்கப்போ. இல்லை நீங்கள் நிற்கிறீங்கள என்ன வேற என்னம்மாயா? இல்லை பொன்னாடது போடுறதுக்கு நிற்கிறீங்களான்னு கேட்டேன். சரி, அப்போ இங்கே நிற்கிறதுக்கு தேவையில்லையே. அது ஏன் நிற்கிறிய? ஏன்னா மருதமணி வரும்போது தூக்கி அங்கே எறிவேன். ஆமாம், வெதரில் அடிச்சுக்கிட்டேன்னு சொல்லக்கூடாதுங்க. நாங்கள் டோட்டல் நடிகர்கள், நாங்கள் 2 பேரும் லூஸ் போயில. உண்மையிலேயே அருமையான கூட்டம், பூரா இளைஞர் கூட்டம் தான், பூரா கப்பலிங் கிடைக்க. எதுவும் கிடச்சி போச்சா? பூரா டொங்காசு திறேன், ஒன்றும் பொம்பளை கிடைக்கல. பூரா பேயா திறேன். செகனட்டில் கிடச்சா கூட பொம்பளை விட மாட்டேன். நிறைய பேர்த்துக்கு பொண்ணு கிடைக்கல. பூரா ஊரா இப்போ போய் ஆடு வாங்குற மாதிரி கிளம்பிட்டாங்க. 5 உள்ள பத்த தாயாக இருந்தாலும் பரவாயில்லங்கய்யா, வாழ்க்கை கொடுக்குறேன். ஏயா என்னையால இந்த மண்டி ஓட முடியாதுயா. டெக்கோ மைச்சட்டை மட்டும் பாரு, வண்டி ஓட்டுற மாதிரி. மணி அடிச்சுட்டாங்க. அன்னை தந்தை நான் வணங்கி, அன்னை தந்தை நான் வணங்கி, விடியறதுக்குள்ள டீ செலவு 15,000 வரும். கொண்டு போய் இறைச்சது அந்த டான்ஸுக்காரி கேட்க கேட்க வீட்டை வித்துரு. போ, பொம்பளை கேட்டா தாண்டா வேமா போறாங்க. அந்த பிள்ளை குட்டை பிஸ்கெட் இருந்தா வாங்கிட்டு வாங்க, இவர் கடையே வாங்கிட்டு வாங்க. போ போய் டவுசரை கழிட்டு மண்டி ஓடு. போ, அவ பாவம் டான்ஸுக்காரி தூக்கத்துல பூல தள்ளி போய் பக்கத்துல ஒரு செக்யூரிட்டி உட்காந்துருக்கேன் மருதமணி. ரூம் பாய், போய் ரூம்ப கழுவி விட்டுவா. நாடக மேடைய லாஜா. அன்னை தந்தை தான் வணங்கி, பழக்க வட்டி அருமை நல்ல பக்கத்தூர்ல இருந்து வருக தந்த என் தமிழனை வணங்கி, தமிழனை வணங்கி, பழக்கவட்டி கிராமத்திலே என் கட்டண கட்டழகி, பழக்கப்பட்டி கிராமத்திலே என் கட்டண கட்டழகி, நமக்கு காளியம்மன் குடியிருக்கா குங்கும பொட்டழகி, நமக்கு காளியம்மன் குடியிருக்கா குங்கும பொட்டழகி. ஆமோய் நமக்கு காளியம்மன் குடியிருக்கா குங்கும பொட்டழகி. அண்ணன் என்றதான் வணங்கி உள்ள போறா போறா ஒரு அண்ணா ஒரு சைக்கிள்ரா. அண்ணன் என்றதான் வணங்கி, பழக்கவட்டியில இருக்கக்கூடிய அருமை நல்ல சபை வணங்கி, அன்னை தந்தை நான் வணங்கி, அருமை சபையூர் வணங்கி, அருமை சபையூர் வணங்கி, அல்வாக்கு சொல்லி வச்சா பழக்கவட்டி பகவதி அம்மே, ஏழை மக்களை வாழ வச்சா, நம்ம ஏழை மக்களை வாழ வச்சா, வாழ வச்சா. போறா ஏழை மக்களை வாழ வச்சா, நம்ம ஏழை மக்களை வாழ வச்சா. தரிசனமும் கிடைச்சது என் கட்டண கட்டழகி, தரிசனமும் கிடைச்சது என் கட்டண கட்டழகி. தரிசனமும் கிடைச்சது என் கட்டண கட்டழகி. நமக்கு பழக்கவட்டி கிராம மணிய குங்கும பொட்டழகி, நமக்கு பழக்கவட்டி கிராம மணிய குங்கும பொட்டழகி. அமோய் எல்லோ 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 எல்லம்மா எல்லோ 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 எல்லம்மா எல்லோ.
முடிஞ்சு. விழா கமிட்டிக்கு அப்படியே வேர்க்குமே. என்ன அவன் பாட்டுக்கு 7000 முடிஞ்சுன்னு ஒரு பாட்டுக்கு ஒரு 1000 ரூபாய் ஒரு அடிக்குதான். பேரன்பு கொண்ட உயிரிலும் மேலான எத்தனை பிறவி எம்கேஆர் எடுத்து வந்தாலும் உங்களுக்கு நான் கைமாறு செய்ய முடியாது. தமிழுடைய உண்மையான பாசத்துக்கு ரொம்ப நன்றி. டீச்சருக்கு காசு கொடுத்தே வரங்க. டி முருகையா வக்கீல் முருகையா குடும்பத்தார் சார்பாக வாழக்காவட்டி தான் 1000 ரூபாய். உண்மையிலே இவர் தாயா தமிழே. அப்ப நீ இந்திக்காரனாடா? ஒரே எங்க அண்ணன் இன்னைக்கு தமிழ்நாட்டில் 500 1000 ஒரு காசு இல்லைங்கய்யா. காசே கிடையாது. காசு ஆற்றல் இருந்தாலும் செய்ததற்கு மனசு வேண்டும். உண்மைதான். என்னைய பத்தி எல்லாருக்கும் தெரியும். எம்கேஆர் பப்புன்னு அல்ல, உங்களோட கூட பிறந்த ஒரு தம்பி அண்ணன். அவ்வளவு. அவர் 1000 ரூபா கொடுத்துட்டு இன்னாரு வைக்கல் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. சில பேர் தண்ணியை போட்டு 100 ரூபா கொடுப்பாங்க. 100 ரூபா கொடுத்துட்டு இன்னார் வழி பேரனும் இலக்கம் 365 வடக்கு சந்து டோர் நம்பர் 7/16 அம்புட்டையும் கொடுத்துட்டு போயிருக்கேன். நோட்டை பிரித்து பார்ப்பேன் 7 இடத்துல ஓட்டையார். ஆனால் நீங்கள் 1000 ரூபா கொடுத்தாலும் அது நம்ம ஆதரவற்ற இல்லம் சார்பாக நன்றி நன்றி நன்றி. இந்த கைதட்ட 4 பேர் தான் தமிழ்நாடு. நீங்க கேரளாப்பா கைதட்டலாம். ஏய், தமிழனுக்கு தமிழே ஒற்றுமை இல்லாதனாலதான் என் தமிழே இந்தியாவுக்குள்ளே எந்த மாநிலத்துக்கு போனாலும் அடிக்கிறாங்க. நமக்குள்ள நம்மதான் ஒற்றுமை. எங்க ஒற்றுமை? ஒருத்தன் விழுந்து கிடந்தாலும் தூக்குனது அந்த காலம். இப்ப விழுந்து கிடந்தா எப்படி கிடக்கான அவன் நிமித்து வச்சுட்டு செல்ஃபி எடுக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சம் போட்டாக்கு மட்டும் செல்ஃபி கொடுத்து செத்து போங்கண்ணே. கிரிச்சு வரும்போது திண்டுக்கல் மெயின் ரோட்ல அடிபட்ட போது எடுத்த புகைப்படம். இது நிறைய எடுத்துட்டு நான் போறேன். அதே சிரிப்பு அடக்க முடியாம சிரிச்சுக்கிட்டே. இதே உண்மை. தூங்கும் போது கூட காலை ஆட்டிக்கு தூங்குனீங்கன்னா உசுறு இருக்குன்னு நாடியை பிடிச்சிட்டு போயிருவேன். தூங்கும் போது கூட விரைச்சுக்கிட்டு தூங்குனீங்கன்னா அவ்வளவுதான் நீர்மாலைக்கு ரெடி பண்ணிடுவேன். இந்த நாடு அவ்வளவு மோசமா இருக்கு. நாடு நமக்கு என்ன செஞ்சிச்சு, நாட்டுல உள்ளவங்க என்ன செஞ்சோம்னு நீ எதிர்பார்க்காத. உனக்கு எது திறமையோ உன் திறமை மேல நம்பிக்கை வை. உன் குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு என்ன வழியோ அதை நாடு. நீ உலகத்திலே கேப்டன் விஜயகாந்த் ஐயா போல் வரலாம். இதுல 50 பேரு கேப்டன் ஐயா பேசின ஆளுகளா தேர்ப்பேன். உண்மைதான். நல்ல ஒரு தலைவனை இழந்து விட்டது தமிழகம். நான் அரசியலை பத்தி பேசல, அவர் செய்த தருமத்தை பேசுகிறேன். இதுதான் உண்மை. சினிமாவில் நான் நடிக்கும் போதெல்லாம் அங்கே உள்ள நடிகர்கிட்ட நான் கேட்டு தெரிந்து கொண்ட ஒரு மகான்னா கேப்டனை பற்றி தான் கேட்டு தெரிந்து கொண்டேன். எத்தனை பேர்த்துக்கு பசிய போக்கின ஒரு கர்ணன் கேப்டன் ஐயா. அதை நான் சொல்லாவிட்டா எனக்கு நல்ல ஜாவே வராது. ஆனா நல்லது செய்யறவே அதிக நாள் இருக்க மாட்டேன் தமிழ்நாட்டில். இந்த நல்லது கெட்டது எப்ப தெரியுமா தெரியும்? ஒரு மனுஷன் செத்து தூக்கிட்டு போகும்போதும் தெரியும். தூக்கிட்டு போகும்போதும் தெரியும். அவர் செத்து போகும்போது நம்ம ஆளு உரம் பேசுவேன். நல்ல மனுஷன். நம்ம ஊருக்கு தண்ணி டாங்கி வரையும் கொண்டு வந்தாரு. பொம்பளைகளுக்கு கக்கூச பூரா இவர் தான் கட்டினார். இன்னும் ஒரு 10 வருஷம் இருந்தா இந்த ஊரை நல்ல வழி கொண்டு வந்திருப்பேன். அந்த சாமிக்கு கண்ணு இல்லை. அவளதே நம்ம கொடுத்து வச்சது. நல்லவனை பேசுவேன், கெட்டவனை தூக்கிட்டு போகும்போது பேசியான் பாரு. போன தீபாவளிக்கே தாயிலிவன் சாக வேண்டியவன். போன தீபாவளிக்கே சாக வேண்டியவன் எப்படியோ அணிகுண்டு கிராஸை வெடிச்சு அவன் அங்குச்சாமி காலு போயிடுச்சு. இவன் சாக வெதர்ல அடிக்க முடியே வச்சேன். நல்லவர் கெட்டவர் எல்லாம் சாகும் போது தெரியும். இந்த தம்பி எல்லாம் குறைச்சு இற உடனே உன் மயனா கோதுமத்தை விடு வை. ஏன்னா பயலுக இப்ப எல்லாம் இந்த குக்குரே ஃப்ரை ரைஸ் அது கேட்கிறான்னு வாங்கி தராதுங்க. என்ன அவனெல்லாம் டெய்லி 10 கத்தாலே திங்க சொல்லு. நாளைக்கு இன்னும் 2 வருஷம் தான் உன்னை தூக்கி போட்டு வாங்கிட வேண்டிய. அவன் ஆள் நல்லா பல்கா இருக்கான்டா. மார்டின் மாதிரி இருக்கான். டொங்கா சார் ஸ்டுடியோ உண்டியில காசு போட்டியான்னு. இங்கே நிக்கக்கூடிய எங்க அண்ணன் தம்பி
பூரா பெரிய குடும்பத்து ஆளுகளாக இருப்பீங்க, பெரிய பெரிய வேலையில் இருப்பீங்க. நட்டமா நின்றுக்கிட்டே இந்த நாடக கலையை ரசிக்கிறேன் பாருங்க. உங்க பாதம் தொட்டு வணங்குறேன். ரொம்ப நன்றி. ஏன்னா நிக்கிற ஆளு பொழைச்சிக்கிருவேன். பீரு கீரு அடிச்சுட்டு வந்தீங்கன்னா ஒண்ணுக்கு வந்தா சைட்லயே அடிச்சுக்கலாம். இந்த ஊட உட்கார்ந்துருக்க ஆளு பேம்பஸ் இல்லாம ஒரு மசுரம் முடியும். அப்படியே சட்டியோட இருந்தா சட்டி நல்லா ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா உறிஞ்சுக்கிறோம். சட்டியில ஆயிரங்கண்ணு பானை மாதிரி ஓட்ட இருந்துச்சுன்னா சிரமண்டேன் எந்திரிப்பேன், சொட சொடன்னு வடியே பக்கத்துல இருக்க இங்க வர்ற மூத்தரை கொண்டேன். அப்ப யாரோ பண்ணியிருக்க அதிகமா சிரிக்கிறேன். என்ன பேம்பர்ஸ் கசியுமா? நான் மாட்டிருக்கேன், அவுத்து பாரு. வேற கம்மா ஆந்த மாதிரி. தமிழகத்திலே உங்களுக்கு ஒரு வணக்கம் சொல்லவே இல்லை. அதுக்கு தான் எதா ஆரம்பிக்கணும் என்கிட்ட அது போயிடுவேன். பேர் அன்பு கொண்ட வானே வானே வா வானேன்னு தானே சொன்னேன். அதுக்கு ஏன் முறைக்கிற? என்னை பார்த்தா கந்து வட்டிக்கார மாதிரி தெரியுதா? நான் தன்னால கோமாளி அடிக்கிறேன். போ இடம் பத்தல அங்கன போகாத. அது ராகும் கேதும். இங்கிட்டு போ சுக்குறேன் எதிர்பாயிறேன். இடத்த பார்த்து அதே தமிழ் இடத்த பார்த்துதான் உட்காருவேன். ஏய் நீ நாடகத்துக்கு வந்தியா பிப்பாயிட்டு அடிக்க வந்தியா? இல்ல இப்படியே போறிய என்ன? பேரன்பு கொண்ட என் உயிரில் மேலான பசித்தோருக்கு தன்னிடம் காசு இல்லாட்டாலும் ஒரு கடையிலே கடன் வாங்கி உணவு கொடுப்பதில் தவறுதலில்லை என் தமிழன் ஆண் சிங்கங்களே. வீட்டுக்கு வந்தவுடனே ஒரு விருந்தாடியோ யாரோ முகம் தெரியாத ஆள் வந்தாலும் செம்பு நிறைய தண்ணி மோந்து கொடுத்து அடுத்து சாப்பிடுங்கன்னு சொல்லக்கூடிய அன்னை திரசா ரூபத்தில் அமர்ந்திருக்கின்ற என் அன்பு தாய்மார்களே, ஒளி ஒளி அமைத்து விட்டு ரேட்டை குறைச்சு பேசிட்டமே அப்படின்னு என்னே போன்று புகழப்பி கொண்டு ஓகே ப்ரோ சேம் டு யூ. என்னத்த இன்ஜின் எங்கன்னு நிப்பாட்டி இருக்க? அதை மட்டும் இனிமே வெளிச்சத்துல நிப்பாட்டுங்கடா. அதுக்குதான் அப்பல இருந்து கேட்டேன். இந்த 10 பேர் நிக்கிறது எனக்கு ஒன்றும் நல்லா தெரியல. எதுல போய் முடியுதுன்னு வாங்க. நீங்க பேசுங்க, உங்க ஊரு உங்க மைக்கு. நாங்க அத்தங்குடிக்கு வந்தவங்க. நாடக கலை உலகின் சூப்பர் ஸ்டார் நாடக கலையினை பட்டி தொட்டி எல்லாம் இளைஞர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரையும் யூடியூப் மூலமாக நாடக கலையினை ரசிக்க வைத்த நமது பப்புன்னு சொல்ல முடியாது, நம்மளது அன்பு சகோதரர் அன்பு தம்பி. அதை விட ஒரு முக்கியமான விஷயம்னா எம்கேஆர் அன்பாலயகம் என்ற ஒரு அருமையான ஒரு தொண்டினை செய்து கொண்டிருக்கும் நமது அன்பு சகோதரர்களுக்கு நமது ஊர் இளைஞர்கள் சார்பாக பொன்னாடை பொருத்தப்படுகிறது. இந்த நாடக கொலை உலகை இல்லாமல் மற்றும் திரை உலகில் கால் வைத்திருக்கார். அதிலையும் அவர் மென்மேலும் வளர நமது ஊர் சார்பாக வாழ்த்துகிறோம். அதை விட முக்கியமான விஷயம், இன்று அவர் வளைகாய்ப்பு முடித்துவிட்டு வந்திருக்கிறார். நமது ஊர் காளி பகவதி மாரியம்மன், நமது ஊர் காளி பகவதி மாரி அருளோடு அடுத்த வருடம் ஆண் குழந்தையோடு அவரு நமது ஊர் அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். யார்ட்டுமே நம்ம சொல்லல வளகாப்புக்கலாம். அன்புறவர்களே, பொன்னாடை போத்து கௌரவப்படுத்திய இந்த வாழக்காப்பட்டியில் இருக்கக்கூடிய என்னுடைய அருமை சொந்தங்கள் அத்தனை பேருக்கும் பாதம் தொட்டு நன்றி அண்ணே. வளகாப்பு யாருக்குமே சொல்லலை. நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க எம்கேஆருக்கு குழந்தைகள் இருக்குன்னு. நான் நிறைய குழந்தைய வளர்க்குறேன் தவிர எனக்கு குழந்தை இல்லைங்கய்யா. ஆமாம், எம்கேஆர் அன்பாலயத்துக்காக 101 ரொம்ப நன்றி அண்ணே. குழந்தை 8 வருஷமா இல்லைங்கண்ணே. அது அந்த விதியில எழுதியிருக்கு. எங்க சாமி கள்ளிச்சேரி காளிமுனிய அப்ப சாமியாடி சொல்லும் போது வாரிசுன்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா நீ இவ்வளவு தூரத்துக்கு மக்கள் சேவையை செஞ்சிருக்க முடியாதுடான். அதே ஒண்ணு. அது எது எது நடக்கணுமோ ஒரு ஆதரவற்ற கட்டணும், திருப்பி ஒரு 4 வீடு என் சொந்த இடத்துல கட்டணும், இத்தனை உதவிகள்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் உனக்கு வாரிசு இருக்குடான்னு இந்த சாமிகள் பூரா நினைச்சு எனக்கு கொடுத்துருக்கு. அதே உண்மை. குழந்தை இல்லாதது எவ்வளவு மனவேதனை என்பது எனக்கு தெரியும் அண்ணே. என்னையோட என் மனைவிக்கு தான் அறிய வேதனை. அவளை கண்கலங்கனா இன்னைக்கு உலகத்தில் இருக்க அத்தனை சாமிகளும் எங்க அண்ணன் தம்பி வேண்டுதல் ஒரு வாரிசு உருவாக்கிட்டு இருக்கு. எனக்கு எதுக்குன்னா
எனக்கு அப்புறம் இந்த அன்பாளையத்தில் இருக்க இந்த ஏலவாளைய பாவம் அதுகளுக்கு யாரும் இல்லை. அதுக்கப்புறம் என் வாரிசா இருந்துச்சுன்னா நம்ம அப்பா இவ்வளவு தூரத்துக்கு கூத்தாடி ஒரு கோமாளி வேஷம் போட்டு இப்படி பேத்த காப்பாத்தினாரே, இந்த அன்பாளையத்தை கஷ்டப்பட்டு உருவாக்குனாரே, நம்ம விடக்கூடாதுன்னு நினைப்பேன். ஆனால் மற்ற எங்க அண்ணன் தம்பியோ எங்க அப்பாவோ எனக்கு அப்புறம் அன்பாளையத்தில் இருக்க ஆளை வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. இதான் உண்மை, பார்க்க ஆளு. அதனால உங்கள் ஆசீர்வாதத்தோடு அண்ணன் சொன்னது மாதிரி ஆண் குழந்தையை பிறக்கணும். காளியம்மா நன்றி நன்றி நன்றி. எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ரூம் பாய் இதுல சென்னைட்ட சொன்னேன்ல, தப்பா நினைச்சுக்கிறேன். அது எடுத்துக்கிறதுலாம் வைக்கக்கூடாது, கொலைகேசில் உள்ள போயிடுவேன். இதுல என்னன்னா சில பேர் புரிஞ்சுக்கிற மாட்டீங்க. நாடக நடிகர் அப்படின்றது ஒரு பொழுதுபோக்கு தாங்கயா. சினிமா எல்லாமே உங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு. பெத்த தாய் தகப்பனை கலங்க விட்டுறாதீங்க. உங்க குடும்பத்தை பாரு. எங்களையெல்லாம் ஒரு பொழுதுபோக்கா எடுத்துக்கங்க. சில பேர் கிரு கொண்டு உனக்காக நான் உசுர தருவேன் மசுர தருவேன்னு போட்டா எடுக்க வர்றவன் ஊருக்காரங்க நெஞ்ச பிடிச்சி தள்ளினார். போப்பா எம்கேஆர் அப்புறம் வருவார் போட்டா எடுப்பேன். அதுக்கு என்னையும் சொல்லிட்டு போனேன், நீ திண்டுக்கலை தாண்டதை பார்ப்போம். நான் என்ன ரெவடியாடா, நான் தன்னால கூத்தாடுறேன். அதே மாதிரி இன்னைக்கு ஜவுளி கடையை முதற்கொண்டு பொம்பளை பிள்ளை இருந்தாச்சே 4 வய குளிச்சு விட்டு உள்ள ஓடேன். பொம்பளை பிள்ளை இருக்கணும், அது ஆளு சிமெண்ட் முடையும் கிமெண்ட் முடையும் பார்த்தா திழுக்கு புழுக்குன்னு இருந்தால் அந்த கடையை அடைச்சாலும் வெளியே வர மாட்டேன். இன்னும் டயம் இருக்கு, இவன் டயம் சொல்லுவேன். 10 தானே அடைப்பீங்க, 10 o'clock தான் ஆகுது. இன்னும் 1/4 மணி நேரம் கப்ளிங்க பார்த்துட்டு போறேன். இவன் ஓசு பூரா பள்ளிக்கூடம் வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க. அடுத்த வருஷம் பாடத்தில் வந்துடும். சிறந்தது ஓசா கப்ளிங்க. என்ன ரெடிமேட்ல கப்ளிங் காட்டுவாங்களா? ரெடிமேட்ல கப்ளிங் எல்லாமா காட்டுவாங்க. அதுல காமிச்சது தானே அந்த கப்ளிங்கு. ஆட வேணாம்ட்டாங்களா? சால்வைக்கு பதிலாக 150 கொடுத்தாலும் நல்லா இருக்கும். இந்த சால்வை எடுக்காத ப்ரோ, மசரில் சிக்கன். சரி சரி நன்றி ப்ரோ. யாருங்கய்யா? நன்றி நன்றி அண்ணே. ஆட்டோ ஓட்டுவானே. சரி கிரிச் கிரிச் கப்ளிங் ஓஸ். அடுத்த வருஷம் ஒரு கட்சி ஆரம்பிச்சு சின்ன கப்ளிங் ஓஸ் வைப்போமா? எல்லா பேரும் குச்சிடுவான்டா. அவ்வளோதான். இந்த போட்டா வாங்குறதுக்குள்ள நீ சீரழிஞ்சிருவேன். லைட்டா ஏன் குடிக்கிற? நிற போதில் கூட வா, வந்து கூட என் கொட்டையை எடுத்துட்டு போ. ரைட் கிரிச் போதும் ப்ரோ. ஓகே நீ கவுன்சில் ஆயிடுவேன். சரி கருப்பை காப்பாற்றாரு போதும்பா. ரூம் பாய் ஏன்னா இவங்க அன்புக்கெல்லாம் காலை முத்துச்சிருப்பி சத்தாண்டா. மடு அள்ளுதுடா, ஆள் மடு அள்ளுதே. சொந்த மடுவா டெல்லி கிரு மாடு மாதிரி. ஏய் நீ போற வட்டம்லாம் மடிஞ்சுக்கிட்டே வர. ப்ரோ ஓகே ப்ரோ, ரொம்ப வலிக்குதா? மெதுவாக செய்வா. பூரா என்னுடைய அண்ணன் தம்பி, அவ்வளோதான். உரிமையோடு விளையாடக்கூடிய ஒரு கலைஞன்னா எம்கேஆர் தான். அவ்வளோதான். இதுல யாரும் பெரிய ஆள் இல்லைன்னு. 1000 மாடு பாலமேடு அலங்கானம் உள்ள ஜல்லிக்கட்டு அவுத்துறாங்கல்ல, 1000 மாடும் கார் வாங்கிட்டு போறாங்க கிடையாது. அதுல ஒரே மாடு அப்படி சொல்லு சிங்க. தொடர்ந்து இந்த டிவியை விடாம பாப்ப போல ஒரே மாடுதான் வாங்க. அப்புறம் என்ன மாட்டு வாழா வாங்க. அதே மாதிரி புடியாரே ஒரு ஆள் தான். தமிழனுடைய வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டு உலக நாடுகளே பார்த்து மிரண்டு போய் வெளிநாட்டில இருந்து படையெடுத்து வருகிறான் வெளிநாட்டவன். எங்கே? தமிழ்நாட்டுக்கு அலங்காநல்லூருக்கு. வெரி குட் ப்ரோ. மாட்டு சாணியை கூட அள்ளி இருக்க மாட்டேன், நீ வீர விளையாட்டை பத்தி பேசுற. உன்னைய எதுதான் ஓதத்தை காலி பண்றேன். ஆனா வெளிநாட்டு ஆள் வந்து பாக்குறாங்கல்ல, அங்கேயும் ஜல்லிக்கட்டு இருக்குப்பா. ஒரு கம்பியை கேட்ட திறந்து விடுவாங்க. ஒரு மாடு வெதர் பார்த்தா 7 கிலோ இருக்கும். ஆமா ப்ரோ, இந்த தண்டியா என்ன அதை நிறுத்தா பார்ப்பாங்க? இல்ல இடம் ஓட்டுதே அனுப்புவாங்க. ஏன்டா அது என்ன ரைஸ் மில்லாடா? அந்த காலம் வரும் பார்த்தா லொலக்கு லொலக்குன்ற
ஒருத்தன் அப்படியே சூலாம் போட்டுக்கிட்டு மாடு பாய வரும்போது ஓ ஓகே ஓகே கூண்டுக்குள்ள அடைச்சிருவாங்க. ஆனா தமிழ்நாட்டில் அப்படி கிடையாது. அதே ஆளு தமிழ்நாட்டில் வந்து சொல்ல நம்ம மாட்டுக்கிட்ட கிரிச்சு கிரிச்சுன்னு சால் குண்டி அந்துவாங்க அவனுக்கு. இதுல என்னன்னா தமிழுடைய வீர விளையாட்டு ஐந்தறிவு ஜீவன் தான் காளை. அந்த ஐந்தறிவு ஜீவன் 6 அறிவு உள்ள மனிதன் சொல்லுவதெல்லாம் கேட்கும். அப்ப இந்த காளையே நமக்கு எல்லாம் தெய்வம் தானே, அது ஒரு குழந்தை தானே. அதை ஒரு சிலர் பண்ற தவற சுட்டி காட்டுறேன் இந்த மேடை. உங்களுடைய மாடா இருக்கட்டும் ஐயா, அந்த மாட்டுக்கு தன்னுடைய உரிமையாளர் யார், நம்மளை பிடிக்க போறவன் யாருன்னு வாடியில வெளியே வரும்போது தெரியாதுங்கய்யா. ஒரு சில ஓனர் என்ன பண்றாங்கன்னா பீரை போட்டுக்கிட்டு, அவன் மாடு நல்லா விளையாடுதான், பீரை போட்டுக்கிட்டு முண்டை தூக்கி நெஞ்சுக்கு கட்டிக்கிட்டு பார்த்தா சட்டி ஊரம் ஓட்டையா இருக்கும். வெளியே வாடிக்கு வெளியே நிற்கும் போது மாடு வெளியே வர வாடா அழகு வாடா அவனை போடுறா இவனை போடுறா சூப்பரா பார்த்தா முண்டை இவனை போட்டு இவன் எப்படி போடுறான் போட்டுருச்சுடா. சொந்தக்காரங்க ஒரு ஆப்பிள் ஆரஞ்சோட பெரியாஸ்பத்திரியில் நிக்கிறாங்க. என்னடா உன் மாடு ஒன்னே எப்படி போட்டுச்சு, எப்படியோ மோப்பம் எடுக்கல, மாடு மோந்துடும். இந்த யார் அப்பல இருந்தே சுத்திட்டே இருக்கிறானே, பொறி உண்டிய தொலைச்சுட்டியா? இன்னைக்கு இளைஞர்கள் உங்க கையில தான் இந்தியாவே இருக்கு. ஏன்னா நீங்க இல்லைன்னா எந்த வியாபாரம் ஓடாது. பூலிப்பூ கணேஷ் கோயில சீரட்டு கப்பு தண்ணி. ஆனா அப்துல் கலாம் ஐயா நல்ல ஒரு தமிழை முதலில் செத்துட்டாரு, இல்லாட்டா அவரை கொண்டிருப்பாங்க. இங்க வாங்கயா கல்யாணத்துக்கு வாங்கயா பக்காடி லெமன் ஒரு புள்ள போடுங்கயா, அவர் படவடன்னு வருதுன்னு இருப்பாரு, அவரை கொண்டு போய் ராமேஸ்வரத்தில் அடக்க பண்ணிருப்பாங்க. ஒரே ஒரு விஷயம், என் இளைய சமுதாயம் என் தம்பிகள் எல்லாம் இன்னார் மயன் இந்த ஊர்ல இப்படி வாழ்ந்தாங்க. அவங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன். பெத்த தகப்பேன் தொடர்ந்து 30 ஆண்டு காலமாக மது வருந்தி குடல் வெந்து இறந்து போனார். கவனிங்க, இறந்து போய் அந்த ஐஸ் பெட்டியில பாடியை வச்சிருக்காங்க. மயன் அதே தவற செய்யறேன். 12 மணி ஆனா நிறைய போதைய போட்டுக்கிட்டு அப்பாட்ட சிரிப்பு கிடையாது ப்ரோ, இல்ல என் வாய்ஸே அப்படித்தான். நல்லது சொல்லி அறிவு சார்ந்து சொல்லி கேட்கறதுக்கு ஆளு என்னங்க ஐயா. அந்த பாடியை தூக்கிட்டு போனா நல்லா இருக்கும். நீங்க நினைக்கிற மாதிரி நாடகம் இது கிடையாது. இது கப்ளிங் ஓஸ் 12 வரைக்கும் பிடிச்சேன். அதுக்கப்புறம் கதையும் வரும், எல்லாமே வரும். டான்ஸ் வர சொல்றியா, அது இன்னொருத்தன் பொண்டாட்டி, அது ரசீது ஓடணும், கப்ளிங்க கிளீன் பண்ணணும், சாக்கியை ஏத்தணும், மருதமணி அங்கே போய் ஆயில் சேர்த்துக்கிட்டு இருக்கேன். கிருச்சியா 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 ஞாயிறு சிமுண்டு மூடைய இறக்கணும். ஏற்கனவே அந்த பிள்ளை சிமுண்டு மூடையில அரைத்தட்டை எடுத்து எவனா பூஜை இருக்கேன், மூட குறைஞ்சிருக்கு, ஒழுக்கமா இருக்கு. தென்பாண்டி அந்த ஐயாவுக்காக ஒரு பாட்டு பாடுறேன் ஐயா. இந்த பாட்டு உங்களுக்காக பாடவா? சீச்சி சீரனு நீச்சி சீச்சி சீரனு என்ன கட்டிக்கிட்டு போற முன்ன அவன் கூட போனையே, அவன் கூட போயிட்டு பாவாடைய அவுத்து போட்டு அதோட சிவ சமாதி ஓவார். தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு அந்த தெய்வத்துடன் அப்துல் கலாம்.
பார்த்து பயப்படுதுன்னா அது காரணமே ஒரு தமிழன் தான், ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா தான். அவர் கண்டுபிடிச்ச அந்த ஆயுதத்தை பார்த்து தான் வெளிநாடு ஊரா இன்னைக்கு மிரண்டு போய் கிடக்கு. என்னன்னே இடம் இல்லையாண்ணே, இடம் இல்லையா? இங்கே வந்து கூட பாடு கொசு ஊற்றி பொருத்தி விடுறேன், வா உட்காரு. அப்படி தூக்குடா சிங்க, அப்படி தூக்கிட்டு வெளியேறான். மாடு புடி மாடு. எதுக்கு இங்கே நின்றுக்கிட்டு இடம் இல்லையா? இப்படி நிற்கும் போதே எனக்கு ஒரு மாதிரியாச்சார். மைசெட்டு உண்மையிலே சூப்பர் ப்ரோ. மைசெட்டு பேர் என்ன இருக்கு? சாய். ஓனர் யாரு? ஓனர் உள்ள இருக்காரா? அடுத்த வருஷம் உன்னை ஓனர் ஆகி காட்டவா? ஒரு தகடு தான் 15 ரூபா வரும். இப்போ தானே ஓனருக்கு நீர் கசிவு ஏற்பட போகுது. இவன் வந்து என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான்? உலகத்திலே எல்லாரும் முன்னேற வேண்டும், தான் மட்டும்தான் வாழும் என்று நினைப்பவன் முட்டாள், மற்றவர்களை வாழ வைத்து அளவு பார்ப்பவன் தான் ஞானி. அதே செய்த தொழிலையும் செய்யக்கூடிய வேலையும் பிறருக்கு கற்றுக் கொடுப்பவன் தான் நல்ல மனிதன் உலகத்தில். அதே உண்மை. நாடகத்தை இங்கே கெடுக்க வேணாம், நீங்க கெடுத்துருவீங்க. விழா கமிட்டியே எனக்கு அனத்த முடிக்குது. மைசெட்டு போடுறது ரொம்ப லேசு கிடையாதுங்கய்யா. மழை தண்ணி வெயில் காலத்துலாம் யாரு இந்த வண்டி ஐயா, காவல்துறை ஐயா, அந்த வண்டியை கொஞ்சம் சரி பண்ண சொல்லுங்க. தர்ரு புறன்னு தாலி பிரஷர் வந்தாலும் வண்டியை போட்டுவேன். ஓ, இது ஒரு பகுமானமா? முதல்ல ஊருக்குள்ள வரும்போது வண்டி சத்தமே கேட்காது. டிஎஸ்50 எப்படி கேட்கும்? வீட்டு வேறுன்னு 20 தாண்டாது. அதுலயும் டிஎஸ்50 வச்சிருக்க ஆளு மருதமணி மாதிரி மாப்பிள்ள ஒல்லியா இருப்பேன். அவன் பொண்டாட்டி பார்த்தா 1/2 டன் இருக்கும். அதை திண்டுக்கலுக்கு டூர் கூட்டு போவார். வண்டி ஏற்கனவே சைலன்ஸ்ல அடைச்சிருக்கேன், திருவேன். விட்டு வேறு வண்டி அரலோட இழுக்காதுல்ல, டன்ன மோசெல்லாம் பிடிங்கிருவேன். பிடிங்கி வாயில வச்சுக்கிட்டு அந்த வாயில வச்சு கடிப்பேன். வண்டி புகை தள்ளி தீ பிடிச்சி எரிஞ்சு வேகத்தில் ஏறினவனே ஆப்பாய. ஆனா டிஎஸ்50 வச்சிருக்க ஆளு ஊரா மழை காலத்துல இவன் மெக்கானிக் ஆயிடும். விளக்க பிடிங்கி ரோட்ல போட்டு கரைச்சு பிடிச்சா. என்ன அதிசயம் மயிரா சிரிக்கிறேன்னு? இல்ல ஜோக்கே இல்ல, அவனை வெளியே வச்சலாம். நகைச்சுவை நக்கல் பண்றான். இல்லண்ணே, அவங்க தேய்ச்சிருப்பாங்க போலனே, அதான் சிரிக்கிறாங்க. சிரிக்கலடா. இப்ப பூரா சத்தம் கொலைய அத்திருவேன். கட்டுல ஒரு வயசான ஆள் படத்துக்கு வந்திருக்காரு, இளவட்டம் ஷார்ட் பண்றேன் என்ஃபீல்டா. கட்டுல இருந்து முளை குச்சி அடிச்சு விழுந்து பொண்டாட்டி ஓடி அந்த உலக்கையில அடிச்சு. என்னன்னு கேட்டா பாம்பு வந்து தொலைச்சாலும் நாசமா போகணும். எடுவட்ட வயதாண்டி வண்டியை ஸ்டார்ட் பண்ணி இப்ப சீரு கொடுக்குற மாப்பிள்ளை கூட கேட்கிறேன். பொண்ணு வீட்டுல உங்க பொண்ணு நல்லா இருக்கு, கரையாம்பூத்து நல்லா இருக்கு, 1% டொங்காசம் நல்லா இருக்கு, வேலை கபலிங்க நல்லா இருக்கு. அதுலயே வண்டியில தலை வச்சு படுத்துருவாங்க. ஆனா பைக்கு மட்டும் பெரிய வண்டி கேட்டிருக்கேன். ஒரு மாப்பிள்ளை உடனே பொண்ணு வீட்டுல வட்டிக்கு வாங்கி 1.25 லட்சம் ரூபாயா. இவன் பழத்துல உடனே அவன் பொண்டாட்டி 3வது மாடியில உட்காந்துரு போல பெருசா. அவன் பாக்குறேன் முன்னாடி, சுமத்தா மாடிக்கு போயிட்டியா? பைக்கில அது போட்டுமுடா வினோத். திண்டுக்கல்ல போய் விழுந்த ஒம்பளைய மதுரையில போய் கேட்டிருக்கேன். சுமிதா ஆளை காணா, மதுரை புடுங்க காணா. மரியாதையை வந்து ஒரு தாலியை வாங்கிட்டு போடா, நான் என்கிட்ட அது கிடமாட்டம் வச்சு அதை பொழைச்சிக்கிறேன், உன் கூட வாழ முடியாது. இங்க விழுந்து நான் இடுப்பு அந்த கிடைக்க மதுரையில போய் சுமித்தா மைத்த புடுங்கித்தான். மைசெட்ட சொல்றேன், இது நல்ல ஜோக்கு தான். பங்காளி நம்ம ஏரியா மானாமதுரை பக்கம் சொல்லவே இல்லை. இதே உங்ககிட்ட உள்ள கெட்ட வழக்கம் எங்க அண்ணன் தம்பிட்ட எதுவும் சொல்லிடக்கூடாது. அவன் மைசெட்டு ஓனர் தண்ணி, அவங்களும் தண்ணி பூரா அப்படியே தான் இப்படியே இருளடிச்சது மாதிரி உட்காந்துருந்தாங்க. நான் சொன்னேன் வாலி மொயின்ட்டேன். ஓனர் என்னடா, நான் 10 தடவை சொன்னேன் எக்க வை வாலி மொயின்னு. என்ன நக்கல் பண்றியா? எந்த பட்டனும் தெரியல அப்படி. சரின்னு விட்டுட்டேன்.
சரி விட்டுட்டேன். எப்படி இருந்தாலும் இவங்க பூரா கஞ்சா அடிக்கிற மாதிரியே இருக்காங்க. விட்டுட்டேன். கரண்ட் கட் ஆயிடுச்சு. கரண்ட் கட்டான உடனே ஓனர் அடிச்ச போதைக்கு எந்திரிச்சு போக முடியல. பக்கத்துல ஒரு சுள்ளியா உட்காந்துருந்தேன். அப்படி அவனை ஜென்ரேட்டர் சாவி எடுத்துட்டு போய் சந்துக்குள்ள நிக்குது ஜென்ரேட்டர். ஓடி போய் ஸ்டார்ட் பண்றான்னு சொன்ன உடனே இவன் திகுன்னு சாவிய கையில கொண்டு போகாம அருவா மாதிரி ஓடிட்டேன். இந்த ஜென்ரேட்டருக்கு பக்கத்துல ஒரு பெரிய காரை வீடு. அந்த காரை வீட்டுல ஒருத்தன் கள்ள தொடர்வார் இருக்கான். அந்த கப்ளிங்க்கு ஆசைப்பட்டு செவத்தை ஒட்டியே உட்கார்ந்து இருந்திருக்கான். புருஷன் வெளியே போட்டோம், நம்ம உள்ள ஒயிட்டர்ல போட்டுடலாம். இவன் அருவா மாதிரி இருட்டுக்குள்ள ஜென்ரேட்டர் ஸ்டார்ட் பண்ண ஓடினான் பாரு. அவன் லேச முக்காடை எடுத்துட்டு பார்த்திருக்கான். ஆத்தாடி புருஷன் தான் வந்துட்டான்னு நினைச்சிட்டு அவன் திகுன்னு ஓடணுமே முண்ட முள்ளு பார்க்கல. சட்டச்சடன்னு அதுல விழுந்த உடனே இங்க ஓடியாந்து சாவியோட ஓடியாந்து ஓனர்கிட்ட என்னமே தெரியல ஒரு முனி மாதிரி ஒருத்தி ஓனர் ஹிணர் எல்லாரும் ஓடி இருக்காங்க. ஓடி லைட் அடிச்சு பார்த்தா அந்த ஓடுனே பாரு இந்த கள்ள புருஷன் வெள்ளை சட்டை வெள்ளை வேஷ்டிக்கு முள்ளுல சிக்கி இப்படி கிடந்திருக்க. இவங்க ஓடினவங்க ஆத்தாடி பேய் நினைச்சு மறுபடியும் இங்க ஓடியாச்சு. இந்த ஜோக்கெல்லாம் வந்து நான் அயர்லாந்துல சொல்லலாம். உண்மை அதாங்கய்யா. நாட்டுல நிறைய பேர் இப்படியே மாட்டிக்கிறாங்க. இதை சொல்றிய பனி வெயும் பாருங்களேன். பனி மார்கழி மாசம் பனியில நிறைய பேர்த்துக்கு முன்னாடி வர்ற ஆள் தெரியாது. இப்படியே பார்ப்பாங்க. ஒருத்தன் அப்படித்தான் பில்டர் அடிச்சுக்கிட்டே இருந்தேன். அவங்க அப்பா வந்துட்டார். இன்னும் நல்லா ஊதுங்கப்பு எப்பா இது தெரியாம ஒரு பொம்பளை வெளியேறதுக்கிட்டு இருந்திருக்கு. அங்கன போய் ஒருத்தன் அப்படியே பனியில தெரியல. அப்புறமேலு பக்கத்துல இருக்கும்போது பனிக்கு அதுக்கு சிறுமி இருக்காங்க. தீப்பெட்டி இருந்தா அந்த பொம்பளை இருட நொப்ப முண்ட உலக்கைய தூக்கிட்டு வந்து வெதர்ல அடிச்சு அதுல வந்தவன் அவன் அந்த காட்டுக்கோழி மணி. அண்ணே என்னப்பா எனக்கு ஒரு சந்தேகம்ண்ணே. நாடகமா கராட்டமா? இல்லண்ணே இந்த வெதர்னா குட்டையா வேணா கிளச்சிக்கிட்டு அவனை பாரு. ஏலே இன்னைக்கு தமிழ்நாட்டில் தப்பு பண்ணாத மனுஷன் யார் இருக்கா? இன்னைக்கு சொல்றீங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு ஆம்பளையால கூப்பிட்டு 40 வயசு ஆளை கூப்பிட்டு கேளு. பீடி சீரட்டு அப்பா கண்டிஷனை வளர்த்துருக்காங்க. வெத்தலை வாக்கு கட்டிங்கி கணேஷ் போயில புளிப்பு நோ எதுவுமே இல்லைன்னு சொன்னான்னா அவன் பொம்பளை வயசுல லோக்கலா இருக்கும். அப்ப இங்கிட்ட ஒரு குரூப் மாநாடு விடுறானா? அப்ப இங்கிட்ட ஒரு குரூப்பே இருக்கா? இங்க வரணும் என் கவட்டைக்குள்ள பாருண்ணே. மணப்பாறையில இருந்து வந்தா ஏன் அமைதியா இருக்க? எனக்கு எடுத்து விட்டு போ. அவர் சொல்றதை பார்க்க நான் மணப்பாறையில இருந்து வந்திருக்கேன் சார், நான் அமைதியா இருக்கேன் சார். எங்க மணிகண்டை கவட்டுக்குள்ள என்ன பண்ற? மணிகண்டை மாமாவா? ஏய் இதாவது பரவாயில்ல. ஒரு பசைய கவுத்தி விட்டுருக்கேன். இப்போ ஒருத்தன் பசு மலையில ஏறி இருக்கு, நல்லா மழை பெஞ்சுக்கிட்டே இருந்திருக்கு. டிரைவர் பாவம் 3 நாளா இறங்கல. அவன் கடங்குன்னு கீரை போட்டு உங்குன்னு ஏற்றிருக்கேன். இவன் பக்கத்துல உட்காந்துட்டு தமிழ் செக்ஸ் அவன் கடங்குன்னு ஆக்சிலேட்டரை கொடுத்து புரட்டி விட்டு விழுந்தவனே டிரைவர் அரைச்சு எந்திரிச்சு வந்து கேட்கிறேன், வீடியோ ஓப்பன் ஆயிடுச்சா ப்ரோ? என்னப்பா துண்டு போடணும். மதிப்புக்குரிய காவல்துறை சார்பு ஆய்வாளர் ஐயா அவர்களும் அவருடன் வருகை தந்த உதவி காவல்துறை என் அன்பு நண்பர்களும் மேடைக்கு வரும்படி வாழக்காவட்டி கிராமத்தார் சார்பாக அழைக்கிறாங்க. ஐயா வரும்போது துப்பாக்கியை கொண்டு வாங்க. ஐயா ஒரு 3 பேர்த்த சுடணும். சைடுல இருந்து பேசிட்டே இருக்காங்க. ஏன்னா காவல்துறை அதிகாரி ஐயா அவதாரம் கட்டியிருக்கேன். முதல்ல நம்ம சமாளிக்கலாம்னே. திண்டுக்கல் பைபாஸ்லயோ டவுனுக்குள்ளேயோ பஸ் ஸ்டாண்டுக்கிட்டே போலீஸ் பிடிச்சாங்கன்னா நம்மளால் போகும்போதே எல்லா கொஸ்டினும் படிச்சுக்கிட்டே போவேன். மறைச்சா என்ன சொல்லுவான்? அம்மாவை சொல்லுவோமா அப்பாவை சொல்லுவோம்? அம்மாவை சொல்லுவோம். விட்டுருவா. ஏய் லைசன்ஸ் இருக்கா? ஐயா லைசன்ஸ் எங்க அம்மா ரொம்ப முடியாம அவரு லைசன்ஸ் தானே கேட்டேன், ஏன்டா அழுகிற? பொண்டாட்டி வேற பிள்ளை வத்து போயிட்டாருங்க. பிள்ளை வத்ததுக்கு நான் என்னடா காரணம்? லைசன்ஸ் இருக்கா? ஏ ஏட்டியா
ரொம்ப அழுகிறேன் போடா நாளை பண்ண லைசன்ஸ் ஹெல்மெட்லாம் போட்டு வரணும். இப்ப தப்ப முடியாது. இப்ப பயலுகள்லாம் பார்த்தா சீரட்டு 2 அடிச்சுக்கிட்டு போலீஸ்காரில் பார்த்தவனே அப்படியா ஏட்டையா அவனுக்கு ஒரு 5000 போட்டு விடுங்க. TN 43 45 கிரிச்சு புடிச்சு கரிச்சு சோழி முடிஞ்சு. விற்கும் போது செத்தேன். வண்டி வித்தது 55. செல் அடிச்சு பார்ப்பேன் எவ்வளவு ஃபைன் இருக்குன்னு. 97,000 மண்ணெண்ணெய் ஊற்றி அரிச்சிட்டு கந்தனுக்கு 60 ரூபா வெற்றி வேலும். ஐயா வணக்கம்யா. நாளை பண்ண நான் வருவேன், என்னை கொஞ்சம் பார்த்துக்கங்க. நான் என்னைக்குமே உங்களை உற்ற நண்பேன். தலைக்கவசம் போடணும், என்னை கண்டுக்கிறவேன். என்னது கேஷா? ஒன்னே மாதிரி ஆளுக்கு ஒரு ஜோக்கு வச்சிருக்கீங்க. ஜவுளி கடைக்கு நம்ம போறோம்ல, திண்டுக்கல்லே ஜவுளி கடை இருக்குன்னு வைவேன். ஒரு பெரிய மீசை வச்சுக்கிட்டு ஒருத்தர், வாங்க தம்பி என்ன வாக்குறிய, டவுசர் எடுக்கிறீங்களா, வேட்டி வேணுமான்ட்டேன். ஏ போய உன் கடையே வேணாம். நல்லா அழகான பிள்ளை இருக்கட்டும். என்ன வேணும் சார்? ப்ரோ 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 என்ன பாக்குறீங்க? அவன் நான் உன்னையத்தையும் பார்க்க வந்தேன், உன்னைய கிளச்சிருவேன். உள்ள போய் பயங்கரமா பேசுவேன். சட்டி மேடம் போட்டா அழுத்தாத மாதிரி சட்டி, அப்படி போடாமத்தே இருக்கும். 90 சைஸ் இருக்கா? அது உடனே பிராண்டு இருந்துச்சுங்க ப்ரோ, ஓனரை பத்தி ஆர்டர் பண்ணியிருக்காரு, தற்சமயம் 120 இருக்கு, சைஸ் போடுறீங்களா? போடுறேன். சட்டியை போட்டு இவன் போயிடுவேன், சட்டி அங்கனே கிடக்கு. அப்ப ஒரு வியாபாரத்துக்கு கூட பெண்கள் தான் வேண்டும். ஏன் பெண்கள்ன்றாங்கன்னா, ஒரு நல்ல விஷயமும் நம்ம போகும்போது மகாலட்சுமி முகத்திலே முழிப்பது யார் என்றால் தாய்மார்கள். மேடம் உங்களை பத்தி சொல்றேன், அப்படி எரியிட்டீங்களே. இதே சீரியல்ல ஒருத்தனை போட்டு அடிக்கட்ட எல்லாம் கக்க கை தட்டுவியே. உலகத்திலே உழைக்க பிறந்து தன்னுடைய குடும்பத்தை ஆயுள் உள்ளவரை காப்பாற்றக்கூடிய ஜீவன் ஆண் வர்க்கம் தான். நீங்க பெண்கள்லாம் என்ன செய்றீங்க? லோனை வாங்கி வை, லோனு 15 லட்சம் 20 லட்சம் வாங்கி வை. லோனுக்காரே வந்துட்டா வீட்டுக்குள்ள படுத்துக்க, அவன் வெளியே கட்டில போட்டு படுக்கட்டும். இப்ப அரசாங்கம் ஒரு சட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க. வம்படியா காசு கேட்டா சுத்தம். வட்டிக்கு விட்டேன் பூரா அழுவேன். இன்னும் போய் கேட்க முடியாது. வட்டிக்கு விட்டவேன், கோவிந்தசாமி 5 லட்சம் எப்ப கட்டுவேன்? கொஞ்சம் மேல பாருங்க, தூக்கயிறு தொங்கு, நீ என்னை டார்ச்சல் பண்ணிட்டு தொங்கிடுவேன். காசு வேணாம், 2 வருஷம் கழிச்சு வரேன். பூராமே அன்னைக்கு ஒரு ஆளு அந்த வட்டி காசை கொடு அப்படின்றீங்க, பைய விட்டு எடுத்துருக்கீங்க, காசு தானே இல்ல பால்டாய், நீ என்னை சித்திரவடுத்துன்னு சொல்லிட்டு ஹைகோர்ட்ல கேஸ் போடுவேன். நான் உன்ட்ட காசு கேட்கவில்லையே, காசு கொண்டு கேட்கவில்லையே, நல்லா இருக்கியா, நேற்று நெஞ்சு வலிட்டாங்க, அதை கேட்கத்தான் வந்தேன், நாசமா போக. அதனால இனிமேல் யாருக்கும் கைமாத்த கூட காசு கொடுக்காத. ஆனா லோனு கொடுத்த ஆளுங்க நிலைமையை நினைச்சு பாரு. ஏற்கனவே பொம்பளைய 16 அவுசாரி போய் ஓடும். இந்த லோனுக்காரன் வந்துட்டு அந்த காலியத்தை உன்னை கேட்கட்டும், அந்த கருப்பை உன்னை கேட்கட்டும், உன் கை கால் விளங்காம போக. அவன் போகும்போதே வெட்டிக்கிட்டே போவேன். அவனுக்கு ஒரு வீட்டுக்கு போகும்போது அந்த போன வாரம் அந்த பொம்பளை சொன்னுச்சு, கை கால் விளங்காம போயிடுவேன், ஒரு மாதிரியா கால் இழுக்குது, அவனே வெட்டிக்கிறேன். அதனால சொல்றேன், உலகத்துல எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய உள்ளங்களே, போராம நிறைந்த உலகத்திலே போட்டி ஓட்டு வாழ கத்துக்கங்க. நீங்கள் அத்தனை பேருமே உலகத்திலே ஒரு மனிதனுக்கு 2 மட்டும் இல்லை என்றால் அவன் தான் சுதந்திரமான மனிதன். உடம்புலே வியாதி இருக்கக்கூடாது, 2வது கடை இருக்கக்கூடாது. 2 மட்டும் இல்லைன்னா நீதாயா நல்ல மனிதன். சாமியை கூப்பிட போறேன். இப்ப இங்க இருக்க அந்த காளியம்மே, பகவதி அம்மே, மாரியம்மே, மதுரை பாண்டிமுனி, நொண்டிச்சாமி, சோன சமய, காளிமுனியை, எல்லா சாமி கதவையும் திறந்து வச்சுட்டேன். ஐயரா இருக்கட்டும், பூஜாரியா இருக்கட்டும், தீவாரணை காட்டுவாங்க, நமக்கு மாலை எடுத்து கழுத்துல போடுவாங்க, அபிஷேகம் பண்ணுவாங்க. ஆனால் 18ஆம் படியானுடைய கதவு மட்டும் ஏன் சாத்தி இருக்கு? அங்கதான் விஷயமே. இந்த 18ஆம் படியா எங்க பிறந்துச்சு, எப்படி அழகர் கோயில் வந்துச்சு, வரலாறை சொல்லி கூப்பிட போறேன். உண்மையிலேயே இந்த வாழக்கா வட்டியில சாமி இருந்துச்சுன்னா மட்டார்னு குதிச்சு தப்பி வரும்.
இதுல பொம்பளை ஆடுற அப்ப ஆளுக ஆடுறது சரி, சேலைய நல்லா சொருவிக்க. அதே மாதிரி என்னைய ஒரு ஊர்ல புருஷன் அருவாட்டை வெட்ட வேண்டிய பொண்டாட்டி ஆடினதுக்கு நான் என்ன செய்வேன், மங்கு மங்குன்னு ஆடினவனே வந்து உள்ள சட்டையை பிடிச்சிட்டேன். என்ன மயத்துக்கடா சாமி அழைச்சேன். நான் பரம்பரை போடாங்கி, சாமி வந்தா ஊர்ல நல்லா இருக்கும் எல்லாரும், அதனாலதான் அழைச்சேன். நான் அடுத்த வருஷம் பிரசன்ட் நிக்க போறேன். என் பொண்டாட்டி மங்கு மங்குன்னு குச்சி என்னை கேவலப்படுத்தி விட்டா. அப்படி அதுக்கு நான் பார்த்துக்கிட்டா சாமி அழைக்க முடியும். அதே மாதிரி ஆம்பளையால் ஆடுறது சரி, கணேஷ் போல செய்தி விடி ஒரு ஆள்கிட்ட கொடுத்து வச்சுட்டாரு. அப்புறம் போயில கொட்டி போச்சு, கணேஷ் போயில முறிஞ்சு போச்சுன்னா நான் உள்ள பெட்டி கடை வச்சு நடத்துவேன். அதே மாதிரி இலவட்ட போய் ஆடாது. அதே மாதிரி ஆடாட்டா பரவாயில்ல, வயசு பிள்ளை ஆடுனா எல்லாரும் அங்கேதான் போறாங்க. ஒரு கிளவி ஆடி இழைச்சு தண்ணி தண்ணின்னு கிடக்கு, ஒரு வய பார்க்கல. ஒரு வயசு பிள்ளை ஆடுது, 800 பேர் அங்கேதான் நிற்கிறேன். என்னடாண்டா இல்ல, எந்த டேஞ்சர் ஆயிடக்கூடாது. ஊர் அம்பலாரே அவர் தான் நிற்கிறார். உங்க ஊர்லண்டாரா எக்கோ வச்சு சார் போய் உண்மையான சாமி இருந்துச்சுன்னா நான் கூப்பிடும் போதே தெரிஞ்சுவோம் அந்த ஊர்ல சாமி வீரமா இருக்கு. இன்னைக்கு ஊருக்கு என்ன போட்டின்னு நினைக்கிறீங்க? இப்ப வாழக்காவட்டி கிராமம் நல்லா செழிப்பா இருக்கு, இங்க மக்கள் எல்லாம் நல்லா இருக்காங்கன்னா பக்கத்தூர் ஆளுக பாக்குற இந்த ஊர் இவ்வளவு செழிப்பா இருக்கு, அவவே இவ்வளவு வசதியா இருக்காங்கல்ல, என்ன காரணம்? அங்க இருக்க சாமி தான் காரணம். அப்ப இந்த சாமிய நம்ம மறைச்சு கட்டிவிட்டா இந்த வாழக்காவட்டி ஊருக்காரங்க சொல்றத கேட்பாங்க. இதான் உண்மை. அப்ப தெய்வத்தை உடைக்க. நீங்க யாரும் ஆடி நீங்க வந்து என்னுடைய புத்திர. ஹலோ 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 பலி கொண்ட நாடி தெக்கையா திருநெல்வேலி சில்லாவா தச்சுனா பூமி அடாராம்பளி கோட்டை 7000 பண்ண மேற்கே மலையாள தொண்டு தொட்டு வளர்ந்து வரும் மலையாள நாடு. அந்த மலையாள நாடு முப்போகு விளையக்கூடிய, அங்க பயிரெல்லாம் பச்சை வச்ச இருக்கக்கூடிய புண்ணிய நிறைந்த மலையாள நாடு. அங்கே அரசாட்சி செய்து வந்த அரசனுக்கு அங்க பேரு சொல்ல ஒரு பிள்ளை இல்லை. அப்ப மலையாளத்து மக்கள் எல்லாம் மக்களுக்கு வாரி வாரி கொடுக்கக்கூடிய இந்த கர்ணனுக்கு இந்த மலையாள சாமி ஊரா தொட்டி கட்ட மறுக்குது. இந்த சாமிக்கெல்லாம் கண்ணு இருக்கா கண்ணுலையா திட்டி தீக்குதுடா மலையாள நாட்டு மக்க. அப்ப காசி விஸ்வநாதனுக்கு சிவபெருமான் அருளோடு ஒரே பிரசவத்துல 60 பிள்ளைகள் பிறக்க. அப்ப மலையாளத்து அரசே ஏ காசி விஸ்வநாதா, உனக்கு 60 பிள்ளைகள் பிறந்திருக்கு, இதுல ஒத்த பிள்ளைய பிரிச்சு எனக்கு தாரவாத்து குடுடா என்று சொல்லி மண்டியிட்டு மடிப்பிச்ச கேட்கிறேன் மலையாளத்து அரசே. அப்ப காசி விஸ்வநாதே அவன் சொன்ன சொல்லும் மாறாமே நான் 60 பிள்ளையும் ஊட்டி ஊட்டி விவரம் தெரிஞ்சு செல்ல பிள்ளையாக வளர்த்து வாரே. இதுல ஒத்த பிள்ளைய பிரிச்சு உனக்கு நான் தாரவாக்க மாட்டேன். இந்த 60 பிள்ளையும் மனதார தாரவாக்குறேன். இது மொத்தமாக அழைத்து சென்று மலையாள நாட்டுல 60 உள்ளையும் வளர்த்து ஆளாக்குடா என்று சொல்லி காசி விஸ்வநாதன் தாரவாத்த மலையாள நாட்டுக்கு 60 உள்ளையும் அந்த மலையாள நாட்டு மக்களுக்கு அங்கே சந்தோஷம் பொறுக்கலே வீடு வீடாக போய் ஊட்டி வளர்க்குது 60 உள்ளையும் மலையாள நாட்டு மக்க. இந்த 60 உள்ளையும் செல்லமாக வளர்ந்து வரும் மலையாள நாட்டுல இந்த பிள்ளைய வளர வளர முப்போகு விளைஞ்சி செல்வம் செழி பறந்த மலையாள சீமை பஞ்சம் போகுது, நாடு பருத்தி எரியுதுடா. அங்க பயிரெல்லாம் கருகுது, அங்க
அங்கே விலங்கள் அஞ்சாகுது, மக்கள் எல்லாம் பஜில வட்டி நில வாடுது. அப்ப மலையாளத்து அரசே நல்லா இருந்த மலையாள சீமை இன்னைக்கு பஞ்ச நாடாகுது. இந்த பஞ்ச வர காரணம் என்ன? எத்தனையோ கோடாங்கிய கூட்டி வந்து மலையாள நாட்டுல அங்கே மண்டு குறி பார்த்தாலும் அங்கே கோடாங்கிய உடுக்க உடச்செறிஞ்சிற அங்கே பேச விடாம வாய கட்டி போறோம். அப்ப இந்த குறி சொல்ல நாட்டுல ஆளுலையா. அப்ப கோசு உண்டு கோடாங்கிய கூட்டி வந்து மலையாள நாட்டுல மண்டும் குறி பாக்குங்காலா. அந்த கோடாங்கி சொன்னானா காஜி விஸ்வநாதன் தரமாத்த 60 உள்ளையும் இன்னைக்கு வளர்ந்து வளர்ந்து ஒத்த புள்ளையா உருமாறி நிக்குதுடா. கருப்பா இது பொல்லா கருப்புடா. வாடா இவன் ரோஜாக்கார சாமிடா. இந்த கருப்பு சங்கிலில கட்டுனால இவன் கட்டு கடங்க மாட்டான். இவன் கச்ச கணக்காது. அப்ப இந்த கருப்பனை நாட்டை விட்டு விரட்ட வழி தெரியாம கருப்பா பாக்கு மரம் பொளந்து ஒரு வெங்கல பெட்டி செஞ்சு அடைச்சிட்டாண்டா மலையாளத்தா உன்னையே. என் கருப்பனை பெட்டிக்குள்ள அடைச்சிட்டாண்டா மலையாளத்தா. அப்ப பெட்டி கிளம்ப மறுக்குது. அப்ப பெய்யாத மலை பெருமலை பெய்யுது மலையாள நாட்டுல. நீ ரோஜாக்கார ஜாமிடா. உன்னைய மலையாள நாட்டுல என் செல்ல மயனை வச்சு வளர்க்க முடியல. ஏன் பாக்கு மரம் பொளந்த வெட்டியில அங்க கரவரண்டு ஓடுதுடா மலட்டாட்டு தண்ணியில. என் கருப்பை பெட்டி வருதுடா தன்னந்தனியா கரவரண்டு ஒத்தையிலே. கருப்பு அப்ப என் கருப்பனுக்கு என்னைய செல்லமாக ஊட்டி வளர்த்த இந்த நாடு உனக்கு இங்க உட்கார இடம் இல்லடா. நீ நாட்டுக்கு போடான்னு என் செல்ல மகனை விரட்டிருச்சுடா மலையாள நாடு. அப்ப நான் தமிழ்நாட்டுல போய் நான் எந்த திசையில நான் உட்கார? நீ விவரம் இல்லாத சின்ன புள்ளடா. அப்ப அழகு மலைக்காடு. அப்ப அழகு மலைக்காடு ஏன் அருவி மலை சோங்க அந்த 18 லாடர்களா அழகு மலை வனக்காட்ட மந்திரம் செஞ்சு கொள்ளையடிக்க வருங்காலம். அப்ப மலட்டாட்டு தண்ணியில இறங்குற கருப்பேன் பெட்டி திரும்புதுடா அழகர் கோயில் எல்லைய நோக்கிட்டே. அந்த 18 லாடர்களையும் 18 படிக்கட்டாக்கி உட்கார்ந்தாண்டா 18ஆம் படியா. 18ஆம் படி கருப்பா. உன் கச்ச கணக்குதான் இந்த வாழக்கா வட்டியில உன் கச்ச கணக்குதாடா. இல்ல என் கருப்பே உன் பிறம்ப பேக்கரையா முச்சுருச்சா. நீ ரோஜாக்கார தங்கமுடா. நீ கட்டு கடங்கதகளடா. கொஞ்ச நேரம் வாழக்கா வட்டியில உள்ள இந்த காளி அம்மனையும் இந்த பகவதி அம்மனையும் உன் தங்கச்சி மாரியம்மாவை கூட்டிக்கிட்டு அப்ப மலையாள நாட்டுல அன்னே இல்லாத இந்த நாட்டுல அங்க இருக்க மாட்டோம் தோய். அப்ப வள பெட்டியா ஓல பெட்டியா என் தொட்டிச்சிக்கு ஓல பெட்டியா. அப்ப என் கருப்பே வந்துட்டானா அரி கோயிந்தா ஓடணும். தொட்டிச்சி வந்துட்டாண்டா மலையாளத்துல பேசுவாடா. இப்ப மலையாளத்து தொட்டிச்சி இந்த ராக்காயன் அந்த 18 படிகாவலாய் ஆதி ஒரு காலம் இந்த வாழக்கா வட்டியில உங்க ஐயாக்க உள்ள காலம் பழைய கிழவங்க உள்ள இந்த ஊருல ஆதி காலத்துல இந்த வாழக்கா வட்டிக்கு எப்படி நீங்க வந்தீங்க? எப்படி பாட்டை மாதிரிலாம் இருந்தா யாருக்கு தெரியும்? தெரியாது. புழைக்க இடம் பெயர்ந்து உங்க பாட்டேன் பிறஞ்சாஞ்சு வரையிலே இந்த வாழக்கா வட்டி மேட்டுல குடிசை ஓட்டார உங்க முப்பாட்டேன். அப்ப குடிசை ஓட்டு பிள்ளைகளை கூட்டி இங்கே ஏதங்கிட்டாரு. அப்ப 12 வருஷம் வாட்டுதுடா பஞ்சம். 12 வருஷம் பராமலை இல்லே
திண்டுக்கல் பகுதி இந்த வாழக்காவட்டி பஞ்சம் போகுது. அப்ப கிளவி சொல்லி அழுதுச்சான், இந்த வாழக்காவட்டி மக்களை இந்த பஞ்சத்தில எப்படி நான் வளர்க்க போறேன், எப்படி நான் பிள்ளைய வளர்க்க போறேன், பஞ்சம் தாங்களே கூப்பிடுங்க பெரிய கருப்பு சாமிய ஓடி வாடா. அப்ப வாழக்காவட்டியில மூத்த வாரிசுக்கு சாமி இறங்கி இந்த வெட்டவெளி பொட்டலில தலைய குலுக்கிய ஆடையில இங்க கிழக்க குமுறுதுடா மேகமெல்லாம். அப்ப மாயமா மலையறங்கி நம்ம வாழக்காவட்டி கிளவி மயிலி கீரை போய் காட்டுல உடுங்கி மக்க வளர்க்கிறாடா. அப்ப கோவ மழை வேஞ்சி நம்ம கிளவி கோவக்கிற உடுங்கி இந்த புள்ள வளர்க்கிறாடா. பாட்டங்க ஆண்ட ஜாமி வாழக்காவட்டில வீரம் பத்தலே, உங்களுக்கு வீரம் பத்தலே, என் கெட்டிக்கார சாமி ரோசப்பட்டு குதிச்சு வர போறையா, இந்த நாட்டு மக்க வாழக்காவட்டி சாமிய குறைச்சு எட ஓட போறேன். கொஞ்ச நேரம் நீ ரோஜாக்கார தங்கமுடா, கொஞ்ச நேரம் எப்ப 1000 பாட்டில் சாராயா, எப்ப பாண்டி முனிக்கு அடிநாக்கு பத்தாதுடா. அப்படியாப்பா? 3000 பாட்டில் சாராயா, என் ஜீமேம் பாண்டி முனிக்கு முடிநாக்கு பத்தாதுடா. கலியரி நல்ல கம்மாயா, நான் பிறந்த கலியரி நல்ல கம்மாயா, அங்க உடமரத்துல அந்த அலறுதுடா, உடம்புள்ள சத்தம் கேக்குதுடா. கலியரி எல்லைய விட்டு புறப்பட்டாண்டா, தங்கச்சி காளியாத்தவ பாக்கடே. என் கலிசரி காளி முனி ஐயா கொஞ்ச நேரம் வாழக்காவட்டி கிராமத்துல உள்ள சாமி எல்லாம், இது நீதிக்கு கட்டுப்பட்ட இந்த சாமி எல்லாம் தூக்கி கிளப்ப போறாண்டா. கலிசரி காளி முனி ஐயா கொஞ்ச நேரம் நீ எந்திரி காளி முனி ஐயா, தங்க நல்ல முடியருவா சாமி முடியருவா, சாஞ்சாடு விச்சாருவா சாமி விச்சாருவா, தங்க நல்ல முடியருவா சாமி முடியருவா, சாஞ்சாடும் விச்சாருவா கருப்பு விச்சாருவா, வெள்ளி நல்ல முடியருவா, என் நொண்டி சோனையாவ காணமுடோ, என் முத்து மாறி என் திரி, என் சிரிச்ச முகத்துக்கு உனக்கு சிம்ம கல்லு விதிக்க
அப்படியெல்லாம் உட்காருங்க, அமைதியா உட்காருங்க, உட்காருங்க 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 அண்ணே, அப்படியே உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. எந்த சாமிகளே சொல்ல தெரியாது. சில பேர் யூடியூப்புக்காக ஆடுவேன், கேமராமேன் திருப்புவாங்க. ஒரு 5-6 பேர் போலி சாமி தான். சாமியாது இதெல்லாம் வீம்புக்கு மாடு ஓட்டி விருதுக்கு வேட்டையாடினாங்க. என்ன கடத்துல பண்ணலாம் குடி பாசத்துக்குரிய தொடர்ந்து அம்பளிப்பை வாரி வழங்கக்கூடிய வாழக்காப்பட்டி ஏவிஎம் வக்கீல் முருகையா குடும்பத்தார் சார்பாக ஏவிவி வக்கீல் முருகையா குடும்பத்தார் சார்பாக 1001 நன்றி அண்ணன், ரொம்ப நன்றி. என்ன கருத்திலும் பண்ணக்கூடிய திண்டுக்கல் தாலுகா அடியனூத்து வாழக்காப்பட்டி கிராமத்தில் அருள் பார்த்து கொண்டிருக்கின்ற ஸ்ரீ காளியம்மன், ஸ்ரீ பகவதி அம்மன், ஸ்ரீ மாரியம்மன் கோயில் திருவிழாவை முன்னிட்டு இன்றைய தினம் தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பங்களை ஒன்று சேர்த்து இந்த புண்ணிய பூமிக்கு எங்களை வர வைத்தது இந்த வாழக்காப்பட்டி கிராமத்தார்களாக இருந்தாலும் இந்த நாடகத்துக்கு நன்கொடை வழங்கியவர்கள் வெள்ளிமலை பிள்ளை அடியனூத்து முன்னாள் தலைவர் ஏவிவி முருகையா பிள்ளை வினோத் வக்கீல் வாழக்காப்பட்டி மற்றும் எஸ் ராஜேஷ் கண்ணன் சிவா ரியல் எஸ்டேட் வாழக்காப்பட்டி அதிமுக திண்டுக்கல் கிழக்கு பாசறை ஒன்றிய செயலாளர் திரு எஸ் ராஜேஷ் கண்ணன் சிவா அவர்களுக்கு நன்றி. எம் மணிவேல் மருதபிள்ளை வாழக்காப்பட்டி, எம் ராஜேஷ்குமார் முனியப்பன் ரியலேஸ்ட் வாழக்காப்பட்டி, அத்தனை நல்ல உள்ளங்களும் இணைந்து இந்த வாழக்காப்பட்டி கிராமத்தார்கள் ஒன்று சேர்ந்தாலும் வெளியூரிலிருந்து வருகை தந்த என்னுடைய அண்ணன் தம்பிகள் அத்தனை பேர் அன்போடு ஆசியோடு நடக்கக்கூடிய நாடகம் சரி வள்ளிதர்ம நாடகம் உங்கள் மத்தியில் விமர்சையாக நடைபெறும். நடிபுச வேந்தன், நடிபுச மன்னன், உங்கள் அபிமான நட்சத்திரம் துவரங்குறிச்சி மண் கண்டெடுத்த இளங்கோவன் அவர்கள் வேலன் வேடன் விரத்தனாக நடிக்க காத்து கொண்டிருக்கும். குயிலுக்கு இணையாக பாடக்கூடிய குயிலினும் இனிமையான குரல் வளம் படைத்த அன்பு சகோதரி, அந்த வள்ளி பேரை சொல்ல கூட நான் தகுதி கிடையாது, ஏன்னா என் குடும்பம் படிக்கலை, அவங்க அவ்வளவுக்கு படிச்சிருக்காங்க. துவரங்குறிச்சியை சேர்ந்த எம்ஏ வள்ளியம்மா எம்ஏ படிச்சிருக்கா, அவங்க ஆத்தாப்ப என்ஜில் எம்ஏ, அது படிச்சா என்ன மயத்துக்கு நாடத்துக்கு வருது. எம்ஏ ரேணுகா தேவி அவர்கள் பள்ளியாக தோன்ற காத்து கொண்டிருக்கிறார். பாட்டு பேச்சு ரெண்டுமே உண்டு. அவர் பேசக்கூடிய ஒவ்வொரு பேச்சும் அப்படியே அடிமலத்தில் நம்மளை கலங்க வைக்கும், நம்மளை அறியாம கைதட்டுவான். பாசத்துக்குரிய எனது அன்பு அண்ணன் புதுக்கோட்டை எம்பி கலைக்கண்ணன் அவர்கள் நாரதராக தோன்றி உங்கள் அன்பை பெற காத்துக் கொண்டிருக்கிறார். 3 ஆண்டுக்கு முன்பாக வரும்பொழுது அந்த பெட்டிக்காரன் ஒல்லியாக வந்தான். இப்ப பண திமுரு பூரிப்பு அல்ல. ஊர்ல போற ஊர்லாம் ஒரு நாளைக்கு ஒரு சாப்பாடு, நாட்டுக்கோழி முட்டை, ஒரு ஊர்ல ஆட்டுக்கறி வெதர் கிரேவி, அதெல்லாம் திண்டு விட்டு தாயில் வேண்டானா கெதிச்சவையை தாண்ட முடியாது. ஒரு நாளைக்கு அசால்ட்டா ப்ரோ அரைச்சி அரிசி சாப்பிட்றோம், சாப்பிட்டு சொல்றான் லேசா பசிக்குது, 2 தார் வாழைப்பழம் போடுறோம். ஆனா ஹோட்டல்லாம் விட்டா 20 புரோட்டா, 5 ஆம்ப்லெட், 2 புல்பாயில், ரெட்டை தோசை 4, பெசல் 5, ஊத்தாப்பம் 3, பூரி அது இதுன்னு தின்றேன். அன்னைக்கு போய் கல்ல போய் பேத்துக்கிட்டு இருந்தேன். தோசை கல்லுன்னு மாசு சொன்னோடனே விட்டுட்டு போனேன். இல்லைன்னா கருப்பா இருக்கு கேப்ப ரொட்டினா திங்க தெரிஞ்சேன். வாழ்த்துக்கள் ப்ரோ. நான் தான் சொன்னேன், நாடக உலகம் மட்டும் கிடையாதுடா, எந்த தொழில் யார் செஞ்சாலும் அவனுக்குன்னு ஒரு யோகா அடிக்கும். அந்த யோகா அடிக்கும் போது நம்ம சம்பாரிச்சுக்கிட்டாங்க. அப்ப நான் சொன்னேன் சேர்த்து வைடான்னு சொன்னேன். இப்ப மணப்பாறையில் ஒரு பொம்பளை சேர்த்து வச்சிருக்கேன். ஆமா ப்ரோ, நான் காசத்தையும் சேர்த்து வைக்க சொன்னேன், ஏடிஎம் மிஷினையும் சேர்த்து வச்சிருக்கேன். அப்ப இவன் கிரகவனை விடுமா, அடுத்த வருஷம் வேணும்னா அதை சேர்த்து வச்சுக்க, ஆத்திர வருஷத்துக்கு இது பண்ணி விடும்.
அன்பு தம்பி, இங்கே இருப்பவர்கள் எல்லாம் என் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாம் எவ்வளவு கல் நெஞ்சமா இருந்தாலும் பெத்த தாயின்னு சொல்லும் போது மனசு கலங்கிருமடா. சூப்பர். அந்த பெத்ததாய் பாட்டை ஒரு பாட்டை பாடணும் தம்பி. இவங்களை உருக்கி அழுக வைக்கிற சிலிண்டரை நல்லா ஏத்திக்க, அப்பத்தான் உருகும். சரிண்ணே. ஏன்டா நீ அழுகுற? எனக்கு பீலிங்கா இருக்குடா. பீலிங்கா இல்ல, முண்டை நீர் கட்டு ஒண்ணுக்கு இருக்க முடியாம நிக்கிறேன். அதே எனக்கு பீலிங்கா. ஏய் அங்கிட்டு போக முடியல. இனிமேல் கேனை கட்டிக்கப்பா. இந்த இவர் இந்த மிருதங்க வாசிக்கிறவர் பார்த்துருக்கீங்க, நல்லா கவனிச்சு பாருங்க ப்ரோ. நான் போய் சொல்ல மாட்டேன். எந்த நேரம் பார்த்தாலும் இந்த சண்டை கடை வீட்டில் கட்டி போட்டு அகத்தி கொலை திண்டுக்கிட்டே இருக்கும். வெத்தலை தான், வெத்தலை திண்டு விட்டு எவனாவது வாட்டர் கேன்ல துப்பி வைப்பானா? இவர் வாட்டர் கேன்ல தண்ணியை குடிச்சு விட்டு பிடிச்சி பிடிச்சி துப்பி வைக்கும் போது ஒரு பையன் அரை போதையில வந்து நாடகம் பார்த்துக்கிட்டே சைடில் நின்றுவேன். இவர் பிடிச்சி துப்பி வச்சது அவனுக்கு தெரியலை. மூடி விட்டு ஒரு பேர் சொன்ன உடனே கட்டாங் 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 வாச்சிட்டு அவனை ஒரு பார்வை பார்க்க கேனை பார்க்க அவன் நினைச்சிட்டான் நல்ல பிராண்டு சரக்கா இருக்கும் போல. இவன் பப்ளிகளை குடிச்சா கண்டுபிடிச்சிருவாங்க என்ன கேன்ல கலந்து வச்சிருக்கான்னு சொன்ன உடனே இவர் வாச்சிக்கிட்டே அவனை அவன் கவட்டுக்குள்ளே வச்சிருக்கான். இவர் அசந்த நேரம் அவன் எடுத்து குடிச்சு விட்டு அந்த பையன் கேட்டான் பாரு, ஒண்ணுமே இல்லை இவன் இதை ஏன் குடிச்ச? அவன் சரக்கு தானே, வெத்தலை எச்சு. அவன் அத்தாடி கொண்டு விட்டான். 108 வந்து தூக்கிட்டு போய் இவனுக்கு வாய்தா போயிட்டு அது ஆல்ரவுண்டுக்கார அதில் சாட்சி சொல்ல போனவர். என் அன்பு தம்பி, புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த டிஆர் மணிகண்டன் அவர்கள் பெற்ற தாயினுடைய பாடலை பாடி நம்மளை கலங்க வைப்பான் என்ற நம்பிக்கையோடு மணிகண்டா ஆறுமுனியம் பின்பாடல் மணிகண்டன் டிஆர். என் தாயனும் கோவிலை காக்க மறந்திட்ட பாவி அடிக்கிளியே. சிரிக்காதனே, நான் சீரியஸா பாடிக்கிட்டு இருக்கேன். நீ உள்ள போகும்போது என் தாயனும் கோயிலை காக்க மறந்திட்ட பாவி அடிக்கிளியே. என் வாயும் வயிறையும் போற்றி வளர்த்திட்ட பாவி அடிக்கிளியே. என் தாயனும் கோயிலை காக்க மறந்திட்ட பாவி அடிக்கிளியே. என் வாயும் வயிறையும் போற்றி வளர்த்திட்ட பாவி அடிக்கிளியே. என்ன தொட்டாலும் பார்த்தாலும் தோஷம் அடிக்கிளியே. எனக்கு ஜென்மத்திலும் மோட்சமில்லை. என் தாயனும் கோயிலை காக்க மறந்திட்ட பாவி அடிக்கிளியே. என் வாயும் வயிறையும் போற்றி வளர்த்திட்ட
சூப்பர். மிருதங்க சக்கரவர்த்தி மிருங்கோத்துவான், கோடையீடு குமரன், பசத்துக்குரிய அன்பு அண்ணன். ஏன் முறை நீங்க சிரிக்கிறீங்க? நீங்க சிரிச்சு என்னன்னு என்னை காட்டி கொடுங்க. இப்படி போய் பஸ் நைட்ல ஒருத்தன் முழிச்சானே இந்த பொம்பளை அது படுப்பாளாடா? மனு கொடுக்க வந்தியா? திண்டுக்கல் மாவட்டம் தோட்டநோத்து கிராமம் ரங்க சமுத்திரப்பட்டியா ரங்க சமுத்திரப்பட்டியில் அமைந்திருக்கும் அருள்மிகு ஸ்ரீ மகா காளியம்மன் திருக்கோவில் திருவிழாவை முன்னிட்டு வருகின்ற 7/5 அடுத்த மாதம் 7ஆம் தேதி நம்ம ரங்க சமுத்திரப்பட்டியில் வள்ளிதர்மன் நாடகம் நடைபெற இருக்கிறது. யார் யார் நடிக்கிறாங்கன்னா துவரங்குறிச்சி டி.கே. இளங்கோவன், வேலன் வேடன் விருத்தனார், எம்.சி. விஸ்வநாதன் ஹார்மோனியம் பின்பாடல், காரக்குடி சரவணை மிருதங்கம், எஸ்.டி. முத்துராஸ் ஆல்ரவுண்ட், பி. மணிமுத்து சீன் தாளம், ஒலி அமைப்பு VAS பவர் ஆடியோ, உரிமையாளர் எல். வின்சென்ட், ஆரோக்கியசாமி, நல்லமநாயக்கம்பட்டி. நாடகத்தை காண வருக வருகன இரு கரங்குப்பி அழைத்திருக்கிறார்கள் ரங்க சமுத்திரம்பட்டி ஊர் பொதுமக்கள். நாடகத்தின் அமைப்பாளர் ராஜ நடிகர் துவரங்குறிச்சி டி.கே. பழனிக்குமார் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். வருகின்ற 7/5 எல்லாரும் போய் இந்த நாடகத்தை பாருங்க. நன்றி. வாங்க வாங்க. தமிழ்நாடு முழுக்க அண்ணன் ராதா அவருடைய நாடகம் என்பது மிக சிறப்பாக இருக்கும். யூடியூப்பில் தான் நான் பார்த்தேன். நான் கட்சியை அதாவது கேப்டனை ஒவ்வொரு இடத்துல உச்சரிச்சுக்கிட்டே இருக்காரு. திண்டுக்கல் மாநகர மாவட்ட தேசிய முற்போக்கு தலைவர்களின் சார்பாக அண்ணன் அவர்களுக்கு பொன்னோட பற்றி மரியாதை செய்வோம். திண்டுக்கல் மாநகர கேப்டன் விஜயகாந்த் ஐயாவோட மாவட்ட செயலாளர். கிட்டத்தட்ட ஒரு 18 வயசுலேருந்து கேப்டனுடைய அந்த அன்பை பெற்றவர். அவருடைய உண்மையான தொண்டன் அண்ணன். அவர்களுக்கு ரொம்ப நன்றி அண்ணே, ரொம்ப நன்றி. ஐயா எப்பயுமே உங்க கூட இருப்பார். அவர் செய்த தர்மம் நம்மளெல்லாம் காப்பாற்றினேன். நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. போட்டோ எடுத்துக்கங்க ஐயா. கிரிச்சு கிரிச்சு நக்கல் பண்றாங்க. மிருதங்க சக்கரவர்த்தி மிருகத்துவான், கோயில்பட்டி செல்வம் அவர்கள் மிருகத்தை குத்துவார்கள். இதுக்கு மேலே அடிச்சுன்னா நரம்பு இதாகும். டெய்லி இப்படி அடிக்கக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிக்கணும். அடிப்பு அத்துப்புறானே. மைக்கில் வாலியும் போய் ஒரு நிமிஷம் ஒன்றுக்கு வந்து வரையா. ஹலோ, பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி புதுக்கோட்டையை சேர்ந்த எங்கள் அண்ணே மூர்த்தி அண்ணே ஆல்ரவுண்டை செய்ப்பார்கள். இதுதான் உண்மை. அரை மணி நேரம் அடிச்சு விட்டு 4 பேர் எந்திரிச்சு நிறுத்தியா மண்டை காயது போட்டுக்கிட்டு அப்புறம் அடிச்சுக்கிட்டு உடனே இவர் என்னன்னே வந்து விட்ட. விடிய விடிய நீ எல்லா பாட்டுக்கும் வாசிக்க தெரிந்ததுனாலதான் இவ்வளவு பெரிய சபையிலே உங்களை நாடகத்து போட்டது. கை தட்டா இப்ப தட்டா, இதான் பெருமை. போதும். ஏன் போதும் நான் தெரியுமா சொன்னேன்? எனக்கு வாசிக்கணும், டான்ஸுக்கு வாசிக்கணும், வள்ளிக்கு வாசிக்கணும். நடிகருடைய
உழைப்பை விட அதிக வேர்வை சிந்தி உழைக்கக்கூடிய ஜீவன் நாடகத்துறையில யாருன்னா பக்கம் மேல கலைஞன் தான். உண்மைதான். இப்போ உள்ள போய் பாருங்க, டான்ஸுக்காரி புருஷன் கூட வீட்டில் வீடியோ கால் பேசிக்கிட்டு இருக்கான். அவன் சோத்துல என்ன தண்ணி ஊற்ற எதை எடுத்து பிரிட்ஜுக்குள்ளே வைக்கணும்னு கேட்குறேன். அன்னைக்கு அப்படித்தான் இதை வை அதை வைன்னு பிள்ளையை தூக்கி வச்சுட்டேன் பிரிட்ஜுக்குள்ளே. மருதமணி இங்கிருந்து அங்கே அடிக்கிறேன் ஆயில் கசிதான் வாருங்கிறான். ஆனால் உள்ள போய் நடிகை என்ன வேணா செய்யலாம், மக்களுக்கு தெரியாது. இங்க இருக்க 4 பேர் எதுவுமே செய்ய முடியாது. டோட்டல் மக்கள் பார்வையும் இந்த 4 பேர் மேலதான் இருக்கும். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நீ என்ன செய்ய போற? நம்ம கொடுத்து வச்சது அவ்வளவுதான், அவ்வளவுதான் விதி விதி. நான் பாடுற பாட்டுக்கு தாளம் போடு, நாளைக்கு மிளகாத்தூள் வாங்க காசு தரேன். பாடவா? பி செல்வராஜ் வாழக்காவட்டி நீங்க தானா? பி செல்வராஜ் ஐயா கொடுக்குறாரு. நீ செயினை போடுங்க, 100 ரூபா கூட கொடுக்கல. நீ அன்பாளையத்துக்கா ஐயா செல்வராஜ் ஐயா நன்றி. நீ எங்க போற? காசு வாங்கினா நழுவ பாக்குறிய? செவரொட்டி அந்து இல்லை, நான் பாடுற பாட்டுக்கு போறேன். பயப்படாத ப்ரோ. ஃபர்ஸ்ட் மூச்சு எழுத்து விடுங்க. எப்படி போகுது பாத்ரூம்? எப்படி போகுது? டாக்டரா பாட்டு பாட போறேன் தம்பி. பாடுகல நீங்க யாரும் வாசிடக்கூடாது. வாசிங்கன்னா விபூதியில் தலையில ஓட்டுவேன். ரெடியா? ஏதோ மோகம் என்ன ஒண்ண காத்திருக்கானோ அந்த பாட்டுல அது வராதடா. இந்த சிரிக்கி மவி உசுர உருக்கி குடிச்ச அந்த மொரட்டு தூமிய குடிக்கி வருவானா? என்ன பஜனைக்கு மாதிரி ஏய், பாட்டுக்கு தகுந்த மாதிரி போடுங்க நண்பா, பாட்டுக்கு தகுந்த மாதிரி. சொட்ட சொட்ட நனையத தாஜ்மஹால். ஏய் படிக்கவே இல்லை. சொடையொன்னு கொடையொன்னு தாவாயா அடி நீ எங்கே நீ எங்கே பூச்சோடும் நாள் எங்கே தாலிகட்ட கழுத்து அரிக்குது. ஏன் முண்டை நீ ரசிக்க வந்த தாளம் போடவே இல்லையே நீ? உடனே போப்பா, நீ கோயில்ல பொங்கச்சோத்துக்கு போடுறவன் அதே அந்த வாழ்த்துக்கள் ப்ரோ. சரி சரி, தாளம் போடல. சரி சரி. ஆடல் அரசி, அபிநய சுந்தரி, சிரிப்பு அலை. ஆனா சூப்பர் புள்ள ப்ரோ. ஆனா அடிப்புக்கு நல்லா இருக்கா. ஆனா நீக்கிற காரில் செத்துறான். சிமுண்டு முடா முண்டு முடா. கப்ளிங் நல்லா இருக்கு. நீங்க எல்லாரும் அதுக்கு தான் நிக்கிறீங்களா? ஊராமட்டு புள்ளிய சினையாக்கிறாரு. புதுக்கோட்டை அவங்க அப்பாவுக்கு பழைய கோட்டை. புதுக்கோட்டை ஜெயப்பிரியா அவர்கள் டான்ஸ் அண்ட் காமிக். ஜெயா பயா நகைச்சுவை மன்னன், நகைச்சுவை மாமணி, என்னுடைய அண்ணன். மதுரை மாவட்டம் காரியாபட்டி அருகாமல் உள்ள மருதங்குடி மண்ணின் மைந்த உங்களை எல்லாம் திண்டுக்கல் பகுதியிலே வாழக்காவட்டியிலே சிரிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக ஒரே ஒரு விக்ஸு முட்டாயை உள்ளங்கையில வைத்துக் கொண்டு தொடர்ந்து மண்டி ஓட்டு வாமம் செய்து கொண்டிருக்கார். ஏன்னா முண்டை அவன் உடம்புக்கு அதைத்தான் தூக்க முடியும். ஒரு கடா செப்பைய தூக்குனா அவன் விழுந்து செத்து போவேன். காரியவட்டி அருகாமல் உள்ள மருதங்குடி மருதுடைய ஐயனார் அருளோடு ஏலை நான் என்ன எல்கேஜி பாடம் நடத்துறேன். சொல்ல விடுறா, நீ வேத்துல சொல்றா. மருதமணி அவர்கள் மற்றும் ஒரு நகைச்சுவை தென்றலாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். தெல்ல தெளிவாக ஒளி ஒளி அமைப்பு
எங்களது சாய் சவுண்ட் சர்வீஸ் உரிமையாளர் சி ஐயப்பன் எல் மயில் முருகன் வாழக்காய் வட்டி சாய் இங்கிட்டு கொஞ்சம் சாய் கரண்ட் புள்ளி 6 ரூபா கட்டுறது ஏன்னா மை செட்டு போட்டு இவ்வளவு லைட் இழுக்கிறது யாரு வீட்டுல இருந்து சப்பலை இழுக்க முடியாது மீட்டரே புகஞ்சிரும் கொக்கி ஓட்டு தானே இழுத்த என்ன ஜென்ரேட்டரு 20 லிட்டர் வச்சு 3 நாளைக்கு ஓடுமாக்க வாழ்த்துக்கள் ப்ரோ ஏன்னா மை செட்டு போடுற ஆளுகளுக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி பொண்ணு கொடுக்க மாட்டாங்க பொண்ணு கொடுக்க மாட்டாப்பா என்னைக்காவது நல்ல நாள் பெரிய நாளைக்கு மை செட்டு கட்டிக்கிட்டு நம்ம மகளை வச்சு பொழக்கிறது போதும்ட்டு அப்படித்தான் ஒரு மை செட்டுக்காரு பொண்ணு பார்த்துட்டு வந்துட்டாங்க மை செட்டுக்காரு இங்கே உட்காந்து மை செட்டு போடும்போது மாமனார் செக் பண்ண வந்துட்டார் மருமை எப்படி பண்றாரு இவர் மருமை மை செட்டில் மாமனார் பார்த்துட்டு போய் சொல்லிட்டாரு மகள்கிட்ட அந்த பையன் உனக்கு வேணாம்தா ஏப்பா அவன் ஒவ்வொன்றா இழுத்து திருகிறேன் இப்படி திருகிறேன் அப்படி திருகிறேன் திருன்னுக்கிட்ட ஓடுறேன் ஓடிட்டு மரத்தில் ஏறுறேன் ஒன்னே கொண்டு வருவாத்தா ஏன்னா இரும்பவே அந்த திருகிறேன் நீ வேற செவத்த உடம்பு திரி அத்துக்கிட்டானா நான் தையல் போட காசு இல்லை அப்படின்ட்டு உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா என்னத்த இதை முயற்சி பண்றியா 600 வாங்கிட்டு போறியா உண்மையிலே மை செட் சூப்பர் ப்ரோ எத்தனை தடவை சொல்றேன் ஒரு 100 ரூபா காசு தரல என்னத்த 2 திரு ஆரோக்கியசாமி முன்னாள் தலைவர் 2 பாறை 3 சாமிக்கு பூமாலை உபயம் இதை சொல்றதுக்கு வளர்ப்பார் யூடியூப் உண்மையிலே இந்த 2 4 6 7 பேர் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் உட்காந்துருப்பாங்க பெரிய விடுதலை படம் கேமராமேன் வேல்ராஜ் மாதிரி பில்டப் பண்ணுவாங்க முண்டைகளுக்கு செய்தி விடுவாங்க காசு இருக்காது பூரா என் தம்பியே தான் ஒன்று திருப்புன்னு சொன்னோம்னு வைங்களேன் டே கேமராமேன் அங்கே திருப்புங்கடா அப்படின்னு அவங்க திருப்புறதுக்குள்ள சாமியாடி ஒரு கும்பலை படத்தில் அப்புறம் தான் திருப்பேன் வெரி ஸ்ட்ராங் ப்ரோ முளைக்குச்சி அரைஞ்சிட்டியல்லடா இந்த வாழக்காவட்டி கிராமத்தார்கள் பெருமைப்படணும்னே உங்க பாட்டேன் பூட்டேன் உங்க அப்பா பத்த அப்பாலாம் நாடகம் நடத்தினாங்களே உங்களுக்கு தெரியுமா இப்ப நடக்கிற இந்த நாடகம் இந்த உலகம் அழிஞ்சா தாயா இந்த வாழக்காவட்டியனுடைய வீடியோ அழி அது காரணமே அது தங்கம் தான் யூடியூப் தங்கம் தான் வாழ்த்துக்கள் 7 பேருக்கும் குடும்பம் இருக்கு இந்த யூடியூப்பை நம்பி எத்தனையோ குடும்பம் வாழுது நீங்களும் நல்லா இருக்கணும் வாழ்த்துக்கள் தம்பிகளா வாழ்த்துக்கள் நல்லா இருங்கயா அப்போ கூட பார்த்தியா தாசில்தார் மாதிரி உட்காந்துக்கிட்டு அப்படியே கை தட்டுறாங்க பண திமிரு அவ்வளோதான் ஏன் விதி உங்களிடம் பேசிக்கொண்டு நடித்து கொண்டிருப்பவர் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம் உலகத்திலே குருநாதர் இல்லாத எந்த கலையும் அழகு வராது குருநாதரை வச்சுக்கிறாமல் எந்த ஒரு கலையை கத்துக்கிட்டு வீம்பா திமிரா திரிகிறவன் அந்த கலையிலே முன்னேற முடியாது என்னுடைய வாத்தியார் விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தை சேர்ந்த மணி ஐயா மாணவனும் நாம் பிறந்த என் சொந்த ஊரு சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில இருந்து தாய் பிறந்த மங்களமா தாயமங்கலம் எங்க ஆத்தா முத்துமாரி கோயிலுக்கு செல்கின்ற வழியிலே 600 வருஷம் உடமரம் தான் படுக்க அந்த உடமரம் முள்ள யாரும் ஒத்த முள்ளு தொட முடியாது பெல்லாப்பைய சாமி கள்ளிசேரி காளிமுனியன் அருளோடு கள்ளிசேரி கிராமத்திலே விவசாய குடும்பத்திலே நான் பிறந்தாலும் எங்க அம்மா பிறந்த ஊரு விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல் உள்ள நொச்சிகுளம் கிராமத்திலே எத்தனை பேர் வந்தாலும் பசிய போக்க முடியும் ஏனால் நான் ஒரு பேர் வாங்கின கோமாளி ஆட்டக்காரன் எம்கேஆர் அன்பாலயம் என்ன ஒரு ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர் உங்கள் அத்தனை பேர் ஆசீர்வாதத்தோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் எத்தனை திரைப்படத்திலே நடித்தாலும் இந்த நாடகத்திலே கோமாளி வேஷம் போடுவதில் உள்ள ஒரு ஆனந்தம் எதிலுமே கிடையாது எங்க அம்மா அப்பா எங்க ஐயா கோடாங்கி எங்க சொந்த வந்தமெல்லாம் மாட்டு வண்டி கட்டி மயிலக்கால 2 ஊட்டி மணிச்சத்தோடு என் குலசாமி 18ஆம் படியா அவன் வாசலுக்கு முன்னாடி வச்ச பேருதான்
ரெண்டாவது பிறந்ததுனால எனக்கு ராதா கிருஷ்ணே வச்ச பேர். அந்த பேர் இப்ப மறைஞ்சிருச்சு. எங்க அண்ணன் தம்பி வச்ச பேர் தான் உலக தமிழனுக்கே தெரிஞ்சிருச்சு. MKR வவுனுகாமி மற்றும் பல வேடங்கள் நடிக்கிறேன். கணேசன் பிரகாஷ் கிழக்கு மாவட்ட மைசெட் சங்க தலைவர், நியூ பிரகாஷ் சவுண்ட் மற்றும் லைட், அனைத்து சுப காரியங்களுக்கும் சூமர் பந்தல், சாமியான பந்தல், டெக்கரேஷன், கிடுகு பொம்பளை வாடகை எடுத்துட்டாலும் நிக்க மாட்டேன். பொம்பளை பாவாடை கலட்டினா கூட துவைச்சிருவாங்க. தோட்டநொத்து திண்டுக்கல் நியூ பிரகாஷ் சவுண்ட் அண்ட் லைட் சார்பாக 201 கேப்டன் விஜயகாந்த் ஐயா பாட்டை போட்டதுக்கு ரொம்ப நன்றி தம்பி. அவளை மக்களுக்கு செஞ்ச கேப்டனையே தூக்கி எறிஞ்ச தமிழ்நாடு. நான் கோமாளி வேஷம் போட்டு 4 பேர்த்துக்கு கஞ்சி ஊத்துற நான் பெரியாள் அல்ல. நான் வாங்கிய நாடகத்தில் நடித்து நான் வாங்கிய பேரும், சினிமாவில் நடித்து நான் வாங்கிய பேரும், நான் செய்த சேவைக்கெல்லாம் காரணம் இங்கே அமர்ந்திருக்கின்ற எங்க அண்ணன் தம்பி தான். எங்க அண்ணன் தம்பி எனக்கு ஊக்கம் கொடுக்குறாங்க. இந்த கோமாளி தம்பி செய்கிறேன். நான் பெரியாலே இல்லை. 4 பேர்த்துக்கு நீங்களும் கஞ்சி ஊத்துங்கய்யா. இந்த உலகத்தில் அதிக நாள் நம்ம இருக்க போறதில்லை. இருக்கு வரை செய்வோம். இல்லாதவருக்கு இந்த தமிழன் என்று பேர் ஓங்கட்டும். அயல் நாட்டுக்காரனுக்கு போயிட்டு வரேன் அண்ணே. நீங்க இரு குழுக்க சேரானவா? ஒரு பாட்டில் ஏறினா தப்ப ஒண்ணுக்கே வரும். பாவம் அவன் வர வர பயப்படுறேன். போட்டோ எடுக்க வர்றாளுங்க. அன்னைக்கு அப்படித்தான் தூக்கிட்டு போயிட்டாங்க 2 பேர். தூக்கிட்டு போனா நான் கூட ஆடை உரிச்சு கொண்டு வெட்ட போறாங்கன்னு பார்த்தா இவன் திருப்பி வந்தேன். நான் நாடகத்துக்கு வரலடா. ஏன் நீங்க இன்னைக்கு போட்டோ எடுத்தே கொண்டு வர்றாங்க போல. அதுலேயும் மருதமணி இப்படி போட்டோ எடுக்கும்போது அண்ணே போதும்ண்ணே, ஒருத்தன் தண்ணியை போட்டு போதும்ண்ணே முத்தம் கொடு அண்ணன் சொல்லியிருக்கு. வேணாம்ண்ணே நீ கணேஷ் போல போட்டிருக்க, அதுவே பீனாத்தான் ஆடுறா வேணாம் இருக்கு. முத்தம் கொடுக்கலன்னா வெளியே வரும்போது உன்னை வெட்டியே வரும் சொன்னோன்னு உள்ள போல இவன் வைத்தா போய் கிடந்தேன். அதனால போயிட்டு வர சொல்றேன். நீங்க எல்லாருமே ஐயா எல்லாருமே நல்லா இருக்கணும். நம்ம நாடு இன்னும் செல்வம் நோக்கி வழியணும். நீங்க எல்லாருமே நம்ம தாய் தகப்பே ஆசியோடு, நம்ம குலசாமி அருளோடு நீங்க எல்லாருமே 100 ஆண்டு காலம் நோய் நொடி இல்லாம நல்லா இருக்கணும். முத்தி முருகாய் பிள்ளை வினோத் அவர்களுக்கு பொன்னடை போர்த்தப்படுகிறது. வினோத் ஐயா அவர்களுக்கு ஊர் சார்பாக இந்த சால்வை பொன்னடை போர்த்த. அடுத்தபடியாக லைன் ராஜேஷ் கன் சிவா ரியல் எஸ்டேட் வாழக்காய்பட்டி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது. இந்த நாடகத்திற்கு நன்கொடை வழங்கியவர்கள் இவர்கள். அடுத்தபடியாக எம் மணிவேல் மருதப்பிள்ளை வாழக்காய்பட்டி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது. அடுத்தபடியாக எம் ராஜேஷ்குமார் முனியப்பன் ரியல் எஸ்டேட் வாழக்காய்பட்டி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது. இவர்கள் அனைவரும் நாடகத்திற்கு நன்கொடை வழங்கியவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. வாழ்க வளமுடன். அடுத்தபடியாக ஐயா திரு ஆரோக்கியசாமி அவர்கள் பூமாலை, அதாவது இரண்டலைப்பேரை சேர்ந்த ஐயா ஆரோக்கியசாமி அவர்கள் பூமாலை 3 சாமிக்கு வந்து பூமாலை உபயம் செஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு பொன்னாடை போற்றப்படுகிறது. அடுத்தபடியாக நமது திருவிழா
மயில் முருகன் அவர்களுக்கு பொன்னாடை போற்றப்படுகிறது. இரண்டலைப்பாறை அன்னை சவுண்ட் சர்வீஸ் அவர்கள். அதனைத் தொடர்ந்து ஜேஎஸ் சவுண்ட் சர்வீஸ் பொன்னகரம் அவர்களுக்கு இந்த பொன்னாடை போற்றப்படுகிறது. இரண்டலைப்பாறை அன்னை சவுண்ட் சர்வீஸ் அன்னார் அவர்களுக்கு நன்றி கடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.